வியூவர்ஸ், வெல்கம் டு பி எ புக். இன்றைய வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்ல 7th லெசனா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் குறித்து தான் விரிவா பார்க்க போறோம். சோ இந்த லெசன்ல நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்குடியினர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக என்னென்ன கிளர்ச்சிகள் பண்ணாங்க, விவசாயிகள் என்னென்ன போராட்டங்கள் பண்ணாங்க அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 1857ல நடந்த பெருங்கிளர்ச்சிய பத்தியும், அதற்கான உடனடி காரணம் என்ன? அந்த கிளர்ச்சியோடைய போக்கு எப்படி இருந்துச்சு? முடிவு என்னவா இருந்துச்சு? அப்படிங்கிறத பத்தியும் டீட்டெயில்டா குடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த கிளர்ச்சிக்கு அப்புறம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆட்சியானது முடிவுக்கு வந்து இந்தியாவ வந்து ஒரு இங்கிலாந்துடைய காலனிக்கு கீழ கொண்டு வந்துருவாங்க. அப்போ நேரடியாக இங்கிலாந்துடைய அரசியின் கட்டுப்பாட்டுக்கு கீழ வந்து இந்தியா வந்துரும். சோ அது குறித்து இந்த லெசன்ல நம்மளுக்கு குடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவானுச்சு அப்படிங்கறத பத்தியும், தேசியவாதிகள், மிதவாதிகள பற்றிய குறிப்புகளும் கொடுத்திருப்பாங்க. அடுத்தது 1905ல நடந்த வங்கப் பிரிவினை பற்றியும், அப்போ ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய அந்த பிரித்தாளும் கொள்கைகள பத்தியும் இந்த பகுதியில நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. கடைசியா என்ன குடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோம் ரூல் பத்தி குடுத்திருப்பாங்க. தன்னாட்சி இயக்கத்த பத்தியும் குடுத்திருப்பாங்க. சோ இதுதான் இந்த லெசன்ல நம்ம படிக்கக்கூடியது. அண்ட் இது மோர் ஆர் லெஸ் சிமிலரா தான் இருக்கும். எத பொறுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 6th லெசன் மாரியே தான் இருக்கும். 6th லெசன்ல என்ன படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தமிழகத்துல நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள பார்த்தோம். ஏன் தமிழகத்துல இருந்த நிலக்கிழார்கள், பாளையக்காரர்கள்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரா கிளர்ச்சி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர் கையில அந்த திவானி ரைட்ஸ் அப்படிங்கிறது போனதுதான். சோ அப்ப ஆரம்ப காலத்துல வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் பின்னால திவானி ரைட்ஸ வந்து பெறுறாங்க. அப்ப எப்படி உங்களுக்கு திவானி ரைட்ஸ் கிடைச்சுச்சு? அதாவது வணிகம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு எப்படி ஆட்சி அதிகாரம் கிடைக்குது? அப்ப ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் பொழுது, இங்க ஆல்ரெடி ஆட்சியில இருக்கக்கூடிய இந்த உள்ளூர் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் கோபம் வருது. சோ அதனாலதான் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? சோ அப்படிதான் தமிழ்நாட்டிலயும் நடந்துச்சு. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் அப்போதைய கர்நாடக நவாபாக இருந்த முகமது அலி அவர்கள் கர்நாடக போர்ல அவருக்கு உதவியதன் காரணத்திற்காக ஆங்கிலேயருக்கு அந்த திவானி ரைட்ஸ குடுத்திருப்பாரு. அதன் மூலமா தான் திருநெல்வேலி பகுதிகள்லயும், மதுரை இந்த பகுதிகள் எல்லாத்துலயும் வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை ஆங்கிலேயர்கள் பெறுவாங்க. அதனாலதான் புலித்தேவர், கட்டபொம்மன், வேலு நாச்சியார் அவர்கள் எல்லாம் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அது எப்படி சவுத் சைடுல உங்களுக்கு இப்படி நடந்துச்சோ, திவானி ரைட்ஸ் போனதுனால இந்த கிளர்ச்சிகள்லாம் நடந்துச்சோ, அதே மாதிரி தான் நார்த் சைட்லயும் திவானி ரைட்ஸ் ஆங்கிலேயருடைய கைகளுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் இங்க அறிமுக பகுதியில நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்போ எப்படியெல்லாம் ஆங்கிலேயருக்கு இந்த திவானி ரைட்ஸ் போச்சு? அதாவது வங்காள பகுதிகள், அதாவது இந்தியாவுடைய நார்த் சைடுல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1757 ஜூன் 23 அன்னைக்கு நடந்த பிளாசி போர் தான். அப்ப இந்த பிளாசி போர பத்தி தெரியணும் அப்படின்னா, இந்த பிளாசி போர்ல யார் யாருக்கு நடுவுல சண்டை வந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும். 2 பேரு. ஒண்ணு வங்காளத்துடைய நவாப்பாக இருந்த சிராஜ் உத்தவ்லாவுக்கும், சிராஜ் உத்தவ்லா வெர்சஸ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய தளபதியா இருந்த ராபர்ட் கிளைவ் அவர்களுக்கும் தான் இந்த போரானது நடைபெற்றது. அப்ப யார் யாருக்கு நடுவுல? சிராஜ் உத்தவ்லா அண்ட் ராபர்ட் கிளைவ். எதுக்காக ஃபர்ஸ்ட் சண்டை போட ஆரம்பிச்சாங்க? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சண்டை வராதுல்ல. சோ அப்ப எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1757 காலகட்டங்கள்ல வங்காள பகுதியுடைய நவாபாக சிராஜ் உத்தவ்லா இருக்காரு. அங்க வங்காளத்துல ஆங்கிலேயர்களுடைய குடியேற்றம் இருக்குங்கிறத நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். சோ அப்படி அங்க குடியேற்றங்கள் இருக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, கோட்டைகள கட்டுறாங்க. இப்போ ஒரு கோட்டை கட்டணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த நவாப் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஆனா அங்க இருந்த அந்த ஐரோப்பியர்கள், அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, பெர்மிஷனே வாங்காம கோட்டைய கட்டிர்றாங்க. இதனால சிராஜ் உத்தவ்லா அவர்களுக்கு கோபம் வருது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 146 பேர ஒரு சின்ன அறைக்குள்ள போட்டு பூட்டிர்றாரு. ஒரு சின்ன இருட்டு அறைக்குள்ள போட்டு பூட்டிர்றாரு. பூட்றதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த மூச்சு திணறி, சின்ன அறை. அதனால மூச்சு திணறல் ஏற்படுமா? சோ அதன் காரணமாக ஒரு 123 பேர் இறந்துடுறாங்க. ஐரோப்பியர்கள் ஒரு 123 பேர் இறந்துடுறாங்க. இதுதான் வந்து இருட்டறை துயரச் சம்பவம் அப்படின்னு சொல்லுவோம். இதனால கோபம் கொண்ட ஆங்கில கிழக்கிந்திய படையுடைய தலைமை தளபதியா இருக்கக்கூடிய ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாருன்னா, சிராஜ் உத்தவ்லா மீது போர் தொடுக்கிறாரு. சோ அந்த போர் தான் இந்த பிளாசி போர் 1757. ஓகேங்களா? இந்த போர்ல யார் வெற்றி கொள்றாங்க அப்படின்னா, ஆங்கில படை தான் வெற்றி கொள்ளுது. அதாவது ராபர்ட் கிளைவ் அவர்கள் தான் வெற்றி கொள்றாங்க. சிராஜ் உத்தவ்லா வந்து தோற்கடிக்கப்படுறாரு. இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த போர்ல ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது
தெளிவாக தெரிந்த ஒரு உண்மையாக இருந்துச்சு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிராஜ் உத்தவ்லாவுக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு. அவர் பேரு மீர் ஜாபர் அப்படின்றவரு. இந்த மீர் ஜாபரும் சரி, அதே மாரி சிராஜ் உத்தவ்லாவுடைய ஆட்சி பகுதிக்கு கீழ இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்த வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய சகத் சேத்துக்கள் இவங்களும் 2 பேரும் சேர்ந்து தான் சிராஜ் உத்தவ்லாவுக்கு எதிராக ஆங்கிலேயரோட கூட்டணி போட்டுக்கிட்டு இவர கவுத்து விட்டாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, சிராஜ் உத்தவ்லா வந்து இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பவங்கள கண்டிப்புடன் நடத்தினாரு. ஏன்னா நெறைய மக்கள் அதனால பாதிக்கப்பட்டாங்க. இவங்க அதிக அளவு வட்டி வாங்கி, அதனால குடும்பங்களை இழந்து வறுமையில வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. சோ அதனால அவர்களிடம் கண்டிப்பாக நடந்து கொண்டார். அதனால தான் வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய இந்த சகத் சேத்துக்கள்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு போர் வரும்பொழுது ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஓகேங்களா? இதே மாரி மீர் ஜாபர் வந்து கூட இருந்து குழி பறிச்சாரு. அதாவது தன்னுடைய மகன். சித்தப்பா தான் வந்து இவரு. சோ அப்படிங்கும் பொழுது, தன்னுடைய ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய சொந்தக்காரர் தான். சொந்தக்காரரா இருந்தாலும் கூட இருந்துட்டே, இந்த போர்ல ஆங்கிலேயர்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால, இவங்க எல்லாரும், அதாவது சிராஜ் உத்தவ்லாவுடைய பகுதியில இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிகள்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு, இன்டைரக்ட்டா ஆங்கிலேயர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த போர்ல இவரு தோத்துருப்பாரு. ஓகேங்களா? சோ இப்போ இவர் மீர் ஜாபர் அவர்கள் ஆங்கிலேயருக்கு ஹெல்ப் பண்ணதுனால, ஆங்கிலேயர் என்ன பண்றாங்கன்னா, இந்த போர்ல சிராஜ் உத்தௌலா தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறார். அப்போ வங்காள நவாப் நவாப் பதவியானது காலியா இருக்கா? அந்த வங்காள நவாப் பதவிய யாருக்கு குடுக்குறாங்கன்னா, மீர் ஜாபருக்கு குடுக்குறாங்க. சோ அதற்காக மீர் ஜாபர் என்ன பண்றாருன்னா, அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு 2,25,00,000 ரூபாய 1757ல இருந்து 1760 இந்த 3 ஆண்டுகளுக்குள்ள அவங்களுக்கு பண உதவி செய்றார். ஓகேங்களா? இந்த நிதி உதவியானது அவங்களுக்கு எந்த விதத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் ஜவுளித்துறையில வளர்ச்சி அடைவதற்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக இந்த பண உதவியானது ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல தான் தொழில் புரட்சி நடக்கும் பிரிட்டன்ல. அந்த தொழில் புரட்சிக்குமே இந்த பணம் தான் பெரிதளவும் பயன்படுத்தப்படுது. அதே வேளையில இந்தியாவுல தொழில்கள் எல்லாமே முடங்குது. ஏன் முடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க தொழில் புரட்சி ஏற்பதனால அங்க பொருட்கள் அதிக அளவு உற்பத்தி செய்து கொண்டு வந்து இந்திய சந்தைகள்ல குவிச்சிடுறாங்க. அதனால இந்தியாவுல உற்பத்தி ஆகிற கூடிய பொருட்கள் தரமானதாக இருந்தாலும் விலை உயர்வாக இருக்கிறது. அவங்களுடைய பொருட்கள் சீப்பா இருக்கு. அதனால மக்கள் அவங்களுடைய பொருட்கள வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்திய தொழில்கள் வந்து முடங்கப்படுது. ஓகேங்களா? சோ இதுதான் ரீசன். சோ இப்படித்தான் ஆங்கிலேயர்கள் அந்த இடத்துல வின் பண்ணதுனால அவங்களுக்கு திவானி ரைட்ஸ் ஆனது போயிருக்கும். அதாவது அங்க பெயரளவுக்கு தான் நவாபாக மீர் ஜாபர் அவர்கள் இருப்பாரே தவிர, ஆட்சி அதிகாரம் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு இருக்கும். ஏன்னா, அவன் நினைச்சா என்னைக்கு வேணாலும் தூக்கிட்டு போயிருவான் அப்படின்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும் பொழுது, அந்த பகுதியில இருந்த பழங்குடியின மக்கள், விவசாயிகள் இந்த ஆங்கிலேயர்களுடைய நடவடிக்கைகளால பாதிக்கப்படுறாங்க. அதனால அவங்க தங்களுடைய உரிமையை மீட்பதற்காக எழுச்சிகள் நடக்குது. அந்த கிளர்ச்சிகள் தான் வந்துட்டு இந்த பகுதியில நம்மளுக்கு குடுத்திருப்பாங்க. விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் எதிர்ப்பு. பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் ஈடுபட்டு மேற்கத்திய நவீன கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவுவாதம் ஆகியவை குறித்து இந்திய நகர்ப்புற உயர்குடி மக்கள் முனைப்பாக இருந்த காலகட்டத்துல ஊரக பகுதிகள்ல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மிக வலுவுடைய மற்றும் தீவிரமான போக்கு நிலவுது அப்படின்றாங்க. அதாவது அந்த காலகட்டத்துல உயர்குடியில இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஐரோப்பா போய் கல்வி கற்றுட்டு வந்தாங்க. சோ அந்த மேற்கத்திய கருத்துக்களால ஈர்க்கப்பட்டிருந்தார்கள். அதே நேரத்துல அனைவரும் சமமா, யாருக்கும் யாரும் அடிமை இல்ல அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு வாதமும் அவங்களுக்குள்ள இருந்தக்கூடிய காலகட்டம். சோ அந்த காலகட்டத்துல தான் விவசாயிகள் என்ன பண்றாங்க, விவசாயிகள் பழங்குடியினர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேயர்கள எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த நேரத்துல இந்த பாரம்பரிய உயர்குடி மக்களும், விவசாயிகளுக்கும் பழங்குடியின மக்களோட சேர்ந்து அந்த கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. ஆனா இது சொல்லிக்கிற அளவுக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதாவது இந்த உயர்குடியினர் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஓரளவுக்கு தான் வந்து விவசாயிகளுக்கும், பழங்குடியின மக்களுக்கும் இணைந்து செயல்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இவங்க இந்த கிளர்ச்சியோடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள இந்தியாவுல இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கம் கிடையாது. ஆங்கிலேயர்கள் வந்து இந்த அடக்குமுறை எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவுல என்னென்ன நடைமுறை இருந்துச்சோ, அதே நடைமுறை கொண்டு வந்தா போதும்னு இருந்தாங்களே தவிர, அவங்க வந்து ஆங்கிலேயர்கள வெளியேத்தணும்லாம் எதுவுமே நினைக்கல. ஓகேங்களா? சோ இதுதான்
இப்ப ஆங்கிலேய ஆட்சியில கிட்டத்தட்ட ஒரு 100க்கு குறையாத எண்ணிக்கையில கிளர்ச்சிகள், விவசாய கிளர்ச்சிகள் நடந்திருக்கு. அந்த கிளர்ச்சிகள வகைப்படுத்துறாங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள். அது என்ன மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள்னா, இப்ப இருக்கக்கூடிய நிலை இந்த மாதிரி இருக்காம, அதாவது இப்ப ஆங்கிலேயர்கள் அடக்குமுறை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடக்குமுறைகள்லாம் இல்லாம, ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாடி இந்தியா எப்படி ஆளப்பட்டதோ, எப்படி மன்னர் ஆட்சிக்கு கீழ ஆளப்பட்டதோ, அந்த மாரி நடைமுறையே வேணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த வகையான போராட்டங்கள் பழைய முறைமைகள் மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகளோட தொடர்புடையதாக இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது சமய இயக்கங்கள். அது என்ன சமய இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தகைய இயக்கங்களுக்கு தலைமையேற்ற சமய தலைவர்கள், சமய சிந்தனைகளின் அடிப்படையில சமூகத்தை சீரமைப்பதன் மூலம் உள்ளூர் மக்களின் விடுதலைக்காக போராடினார்கள். இவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார்களானா இல்ல. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ளூர் மக்கள் பாகுபட்டு இருக்கிறார்கள். ஜாதிகளாலும், சமயத்தாலும் பாகுபட்டு இருக்கிறாங்க. அந்த மாரி இந்த தீண்டாமை கொடுமை அதெல்லாமே அந்த காலகட்டங்கள்ல நடந்துச்சு. உயர்குடி, தாழ்குடி அந்த பாகுபாடெல்லாம் இருக்கு. அந்த பேதமெல்லாம் களைவதற்காக அந்த சமய தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய சமயத்துல சொல்லியிருக்கக்கூடிய அந்த உயர் சிந்தனை கருத்துக்கள் எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. கொண்டு போய் சேர்த்து, இதெல்லாம் தவறு. நீங்க இப்படி பாகுபாடு பார்த்தும் இருக்கக்கூடாது. அனைவரும் ஒன்று அப்படின்ற மாரி அந்த உள்ளூர் மக்களுக்கு விடுதலை வாங்கி குடுக்குறாங்க. அந்த அடிமைத்தனத்துல இருந்து. ஓகேங்களா? அடுத்தது சமூக கொள்ளை. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே காலகட்டத்துல ஆங்கிலேயர்களால ஒரு முறை கொண்டு வரப்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொத்துரிமை அப்படிங்கிறது. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சொத்து இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பட்டா போட்டு எழுதின பழக்கம் எல்லாம் கிடையாது. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல தான் இது வருது. அப்படி வரும்பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த செல்வத்தை குவித்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த செல்வத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுத்து அந்த கடனை அவங்களால திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு வட்டி வசூலிக்கிறாங்க. அதனால அந்த குடும்பம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை இந்த செல்வந்தர்கள் கிட்ட விட்டுட்டு நிலம் இல்லாமல் போறாங்க. அப்படி நிலம் இல்லாமல் போகும் பொழுது மறுபடியும் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணணும்னா கடன் வாங்கித்தான் ஆகணும். அப்ப வட்டிக்காரர்களை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ அந்த வட்டிக்காரர்களை நம்பி இருக்கும் பொழுது பண தேவைக்காக ஒரு சமூகத்தை காப்பாற்றுவதற்காக இப்ப நான் ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்திருக்கேன்னா, என்னுடைய சமூகம் வறுமையில வாடி கிடக்குது. அன்றாட உணவிற்காக பிச்சை எடுக்கும் நிலையில இருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது, அந்த சமூகத்தை தலைமை தாங்குகின்ற அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்குடி மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அ பொருட்களை எல்லாம் களவாடுகிறார்கள். கொள்ளையடிக்கிறார்கள். அதுதான் இந்த இடத்துல சமூக கொள்ளை. அதாவது ஒரு சமூகத்திற்காக ஒரு ஒரு சமூக ஆட்கள் சேர்ந்து போய் மத்தவங்க கிட்ட இருக்கிறத வந்து புடுங்கிட்டு வர்றது. புடுங்கிட்டு வந்து தங்களுடைய சமூகத்தை காப்பாத்த தான் போறாங்க. தனியா வச்சு திங்க போறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதான் சமூக கொள்ளைன்னு குடுத்திருப்பாங்க. இத்தகைய இயக்கங்களின் தலைவர்கள் ஆங்கிலேயர்களாலும், பாரம்பரிய உயர்குடியினராலும் குற்றவாளிகளாக கருதப்பட்டார்கள். ஏன்னா, ஆங்கிலேயர்கிட்ட இருந்தும் இந்த உயர்குடி வகுப்பைச் சேர்ந்தவர்கிட்ட இருந்தும் தான் இவங்க கொள்ளையடிச்சாங்க. அதனால அவங்கள பொறுத்தவரைக்கும் இவர்கள் வந்து இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து கொள்ளையர்களாக, குற்றவாளிகளாக கருதப்படுகிறார்கள். அச்சமூகத்தை சார்ந்த மக்கள் அவர்களை தங்களுடைய மேம்பாட்டுக்காக உழைத்த நாயக்கர்களாகவும், நாயகர்களாகவும், சாதனையாளர்களாகவும் கண்டனர். அதாவது இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் பின்னாடி. ஒரு சில சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு கிளர்ச்சி எல்லாம் எடுக்கும் பொழுது, அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு 2 பேரோ, 3 பேரோ தலைமை தாங்குவாங்க. தலைமை தாங்கி அவங்க போய் கொள்ளையடிச்சுட்டு வந்து அந்த சமூகத்த காப்பாத்துவாங்க. அப்போ அந்த சமூகத்தை பொறுத்தவரைக்கும் அந்த தலைவர்கள் தான் அவர்களை காப்பாற்றக்கூடிய நாயகனாக, சாதனையாளராக கருதப்படுகிறார்கள். ஆனா அது மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து தான் இவங்கள வாழ வைக்கிறாங்க. அப்ப யார்கிட்ட இருந்து எடுக்குறாங்களோ, அவங்களுக்கு இவங்க குற்றவாளியா தெரியிறாங்க. அதான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது மக்களுடைய கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சமய இயக்கங்கள் மூலமா நடக்காதது. அதுக்கு அடுத்தது இந்த மறுசீரமைத்தலுக்காக நடக்காத கிளர்ச்சிகள், சமூக கொள்ளை மாரி நடக்காத கிளர்ச்சிகள தாண்டி கூட பல கிளர்ச்சிகள் நடக்குது. அதுதான் மக்களுடைய கிளர்ச்சி அப்படின்றாங்க. இந்த கிளர்ச்சிகளுக்கெல்லாம் தலைவர்கள்லாம் யாரும் கிடையாது. திடீர்னு எழும், திடீர்னு அடங்கும், அப்படியே முடிஞ்சிரும். இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? இதுல முக்கியமா இந்த கிளர்ச்சிகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருவாய் முறையில ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் தான். இந்தியா முழுவதிலும் செயல்பாட்டில் இருந்த முகலாய வருவாய் அமைப்பை கிழக்கிந்திய கம்பெனி மறுசீரமைத்து, அதை அடுத்து விவசாயிகள் நிதிச் சுமைகளில் பெரிதும் அதிகரித்தது. இதற்கான காரணம் என்னங்கிறத இங்க குடுத்திருப்பாங்க. அதாவது முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல
நம்மளுடைய வரி அந்த நிலவரி முறை எப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அக்பருடைய காலத்துலலாம் வந்து ஜப்தி முறையெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. நிலத்துல எவ்வளவு விளையுதோ அதுக்கேத்த மாரி தான் வரி வசூலிச்சாங்களே தவிர, அந்த நிலத்துக்கு இவ்வளவு வரி அப்படிங்கிற மாரி இல்ல. சோ அப்ப மக்கள் நல்ல முறையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அது விளையுதோ விளையலையோ, பஞ்சம் வருதோ வரலையோ, நீ எனக்கு இவ்வளவு கட்டணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. சோ அதனால மக்கள் அதிருப்தி அடைந்து போயிருந்த காலகட்டம். ஓகேங்களா? ஆங்கிலேய ஆட்சிக்கு முன் இந்தியாவுல தனி சொத்துரிமை பற்றிய எந்த விரிவான திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இது ரொம்ப முக்கியமானது. அதற்கு முன்னாடிலாம் எந்த ஒரு தனி சொத்துரிமைக்கான விரிவான திட்டமும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நிலம் இவர்களுக்கு சொந்தம், இந்த நிலம் இவர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு செல்வந்தர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை எழுதி கொடுத்தார்கள். அவங்களுடைய ஆட்சிக்கு பகுதி கீழ இருக்கக்கூடியது. அதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ முகலாய மன்னர் கிட்ட இருக்குன்னா, இப்போ ஒரு மன்னர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு கீழ இருக்கக்கூடிய அவர் கைப்பற்றக்கூடிய அனைத்து நிலங்களும் அவருக்கு கீழ தான் இருக்கும். அரசர் ஒருவனே நிலத்திற்கு சொந்தக்காரர். வேற யாருமே கிடையாது. சோ அப்படி இருக்கக்கூடிய நிலங்களை ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள பிரிச்சு, ராணுவத்துல சிறப்பா செயல்பட்டவர்களுக்கு குடுப்பாங்க. இல்ல அப்படின்னா, ஒரு படையை வைத்திருக்கக்கூடிய இந்த மன்சப்தார்கள் முறையெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நம்ம ஹிஸ்டரியில பார்த்திருப்போம். சோ அந்த மன்சப்தார்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பகுதிகள குடுப்பாங்க. அந்த பகுதிகள என்ன பண்ணுவாங்க, அந்த மன்சப்தார்கள் வரி விதிப்பாங்க. அப்ப அந்த வரி விதிக்கும் பொழுது, அந்த பகுதிகள விவசாயிகள் கிட்ட குத்தகைக்கு விடுவாங்க. அந்த குத்தகைக்கு எடுக்கக்கூடிய விவசாயிகள் அங்க விவசாயம் பண்ணி வரக்கூடிய விளைச்சல்ல ஒரு பங்கு வந்து அந்த வம்சத்தார்களுக்கு குடுப்பாங்க. அத வச்சு அந்த படைய அவர் பராமரிப்பாரு. அந்த படை எப்பல்லாம் தேவைப்படுதோ, அப்ப முகலாய மன்னன் பயன்படுத்திக்குவான். சோ இந்த மாரி முறை தான் இருந்துச்சே தவிர, அன்றைய காலகட்டத்துல மன்னன் ஒருவன் தான் நிலத்திற்கு சொந்தக்காரன். ஓகேங்களா? ஆனா ஆங்கிலேயர்களுடைய காலத்துல ஒரு தனி மனிதனுக்கு சொத்து அப்படின்ற மாரி கொண்டு வந்தாங்க. அதுதான் தனி சொத்துரிமை அப்படிங்கிறது. இந்த நிலத்தை கீழ் குத்தகைக்கு விடுவதுதான் முக்கியமான ஒரு காரணமாகவும் இருந்துச்சு கிளர்ச்சிக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி அப்படின்னா, எனக்கு நான் என்கிட்ட இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள்லாம் ஒருத்தன்ட்ட குத்தகைக்கு விடுவேன். அவன் என்ன பண்ணுவான்னா, அவனும் டைரக்ட்டா விவசாயம் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு கீழ இருக்கவங்க கிட்ட குத்தகைக்கு விட்டுருவான். சோ அப்படிங்கும் பொழுது, இப்ப பிரிட்டிஷ் அதுக்கு கீழ ஒரு ஆளு. சோ அந்த ஆளுக்கு கீழ இன்னொருத்தன் கிட்ட குத்தகைக்கு விடுவான். ஓகேங்களா? அப்போ இங்க வரும்பொழுது, ஏதாவது இங்க முதல் குத்தகைக்காரர். இதுக்கு அடுத்தது 2வதா இன்னொருத்தன் கிட்ட குத்தகைக்கு விடுவான். அதுக்கப்புறம் தான் விவசாயி கிட்ட வரும். அப்ப இவன் ரூ. 50 வரி வாங்குறான். இவனுக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த நிலங்களுக்கு ரூ. 50 இவன் வரி வாங்குறான்னா, அதுக்கு இவன் எவ்வளவு வசூலிச்சிருப்பான்? ஒரு ரூ. 80 வசூலிச்சிருப்பான். இந்த ரூ. 80 இந்த விவசாயி கிட்ட இருந்து வாங்கி, அதுல ரூ. 30 அவன் எடுத்துக்கிட்டு மீதி ரூ. 50 தான் இங்க அனுப்புவான். சோ அப்படிங்கும் பொழுது வரி சுமையானது விவசாயிகள் மேல அதிகரிக்கப்படுது. சோ அதுதான் இங்க இந்த நிலத்தை கீழ் குத்தகைக்கு விடுறதுனால ஏற்பட்டது அப்படின்றாங்க. நிலத்தை குத்தகைக்கு விடுவதும், கீழ் குத்தகைக்கு விடுவதும் விவசாயிகளின் உறவை பெரிதும் சிக்கலாக்கியது. ஜமீன்தார்கள் தங்களிடம் இருந்த நிலத்தை பெரும்பாலும் தன்னை சார்ந்திருந்த நிலப்பிரபுக்களுக்கு குத்தகைக்கு விட்டார்கள். பதிலுக்கு நிலப்பிரபுக்கள் என்ன பண்றாங்கன்னா, விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்து கொடுப்பார்கள். சோ இதனால விவசாயிகள் மீதான வரி சுமையானது அதிகரிக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? புரியுதா? ஏன்னா நடுவுல ஒரு இன்டர்மீடியேட் பெர்சன் இருந்தாவே வரிச்சுமை அதிகரிக்கும். டைரக்ட்டா இருந்தா கம்மியா இருக்கும். சோ இந்த காரணங்களுக்காகத்தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளர்ச்சிகள்லாம் நடக்குது. இதுல விவசாய கிளர்ச்சிகள் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபராசி இயக்கம் அதுதான். இந்த ஃபராசி இயக்கத்தை தொடங்குபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாஜி சரியதுல்லா அப்படிங்கிறவர் தான் 1818ல இந்த ஃபராசி இயக்கத்த தொடங்குறாரு. 1839ல சரியதுல்லா வந்து மறைந்துருவாரு. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய மகன் டுடுமியான் அவர்களுடைய தலைமை வந்து இந்த இயக்கமானது செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப இதுல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயக்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? யாரால துவங்கப்பட்டது? 1818 சாஜி சரியதுல்லா அவர்களால் துவங்கப்பட்டது. 1839ல அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகனான டுடுமியான் வந்து தலைமையேற்றார். ஓகேங்களா? சோ இந்த இயக்கத்த பொறுத்தவரைக்கும் இதோடைய கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் வரியை செலுத்தக்கூடாது அப்படிங்கிறதுதான். அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, விவசாயி கிட்ட சொன்னாங்க. இந்த மாரி நீங்க எல்லாம் வரிய செலுத்தாதீங்க. உங்களுக்கு மேல இருக்கான் பாரு. அவன் வரி கேட்கிறான்னா, அவனுக்கு வரியை நீங்க செலுத்த வேண்டாம் அப்படின்னாங்க. அவங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய நிலமானது, அதாவது நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய இந்த நிலமானது உங்களுக்கு சொந்தமானது. இந்த நிலம் அனைத்தும்
நிலத்தில் வரக்கூடிய வளம் அனைத்தும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் சரிசமமாக அனுபவிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்ற எளிய கொள்கையால் இந்த அறிவிப்பு பிரபலமடைந்தது. இந்த இயக்கமானது பிரபலமடையுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாங்க. இந்த நிலத்துக்கெல்லாம் யாரு சொந்தக்காரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் தான் சொந்தக்காரர். அதனால இந்த வாடகை வசூலிக்கிறாங்க பாருங்க. உங்ககிட்ட இந்த நிலத்த குடுத்துட்டு அந்த நிலத்துக்குன்னு ஒரு வாடகை வசூலிக்கிறாங்க பாருங்க. வரி விதிக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து இறை சட்டத்துக்கு புறம்பானது, எதிரானது. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, வரியை செலுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி, இந்த இயக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மக்களிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். இதுல அப்பப்போ கிளர்ச்சிகள் நடக்கும். ஒன்று திரண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிரா போராடினாங்க. ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வன்முறையை கொண்டு கடுமையாக ஒடுக்குனாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியா அடங்கி போயிட்டாங்க. அதோட அப்படியே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ இதுதான். சோ அப்ப 1818 பார்சி இயக்கம் சாஜி சரியதுல்லா அவர்களால் தொடங்கப்பட்டது. 1839ல அவர் மறைந்த பிறகு அவருடைய மகனான டுடுமியான் அவர்கள் தலைமை ஏற்கிறாரு. சோ இந்த இயக்கத்துடைய கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய மக்கள் வரியை செலுத்த தேவையில்லை அப்படிங்கறதுதான். அப்ப அதற்காக அவங்க என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களும், அந்த நிலத்திலே வரக்கூடிய வளங்களும் அனைத்து மக்களும் சரிசமமாக பகிர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒன்று. சோ இந்த நிலம் எல்லாம் இறைவனுக்கு சொந்தமானது. அதனால நீங்க யாருக்கும் வரி செலுத்தணுங்கிற அவசியம் இல்ல. அப்படி வரி விதிப்பதும், வாடகை செலுத்துவதும், வாடகையை வசூலிப்பதும் இறை சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது 1862ல இவருடைய மகனான இந்த டுடுமியான் அவர்களும் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 8 வருஷம் இந்த இயக்கத்த பத்தி எந்த ஒரு சத்தமுமே கிடையாது. அப்படியே முடங்கி போயிருது. மறுபடியும் 1870ல நோவாமியான் அப்படிங்கிறவரால இந்த இயக்கம் மீண்டும் உயிர் பெற்றது. ஓகேங்களா? ஆனா பெரிய அளவுல ஒண்ணுமே நடக்காதுங்க இந்த இயக்கத்துலலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, பரசத்தில் வாஹாபி கிளர்ச்சி. இந்த வாஹாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்ட ஒன்று தான் இந்த வாஹாபி கிளர்ச்சி. இந்த வாஹாபி கிளர்ச்சி எங்க நடக்குதுன்னா, வங்காளத்துல இருக்கக்கூடிய பரசத் அப்படிங்கிற பகுதியில 1827ல தொடங்குது. அப்போ பரசம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? பரசத் அப்படிங்கிறது வங்காளத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 1827ல கிளர்ச்சி நடக்குது. சோ அதுதான் பரசத் இல் வாஹாபி கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிளர்ச்சி யாருக்கு எதிராக நடக்குதுன்னா, அங்க ஆட்சி செய்யக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும், அந்த நிலப்பிரபுக்கள் யார் இந்த குத்தகைக்கு விட்டிருப்பாங்க பாருங்க, ஜமீன்தார்களுக்கு கீழ நடுவுல குத்தகைக்கு வாங்கி மறுபடியும் இன்னொருத்தவங்களுக்கு விவசாயிகளுக்கு குத்தகை குடுக்குறாங்க பாருங்க. அந்த நிலப்பிரபுக்களுக்கு எதிராக இந்த கிளர்ச்சி எல்லாம் நடக்குது. சோ வாஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்தவர் தான் இஸ்லாமிய மத போதகரான டிடுமீர் அப்படிங்கிறவர். சோ இவர் தான் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்கிறார். ஓகேங்களா? பின்னால இந்த கிளர்ச்சியுமே அடக்கப்பட்டுரும். அவ்வளவுதான். இதுவுமே வந்து ஒண்ணும் பெருசா நடக்காது. சோ அப்ப இது கேட்பாங்க. இந்த கிளர்ச்சியை யார் தலைமையா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடுமீர் அவர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்கிறார். ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் அவர் செல்வாக்கு மிகுந்த நபராக திகழ்கிறார். அதனாலதான் இவர் வந்து அந்த விவசாயிகள் புரட்சியில வந்து தலைமை ஏற்கிறார். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பழங்குடியினர்களோட புரட்சி. அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த 2மே வந்து விவசாயிகள் டைரக்ட்டா இறங்குனது. பாரசீக இயக்கமும் சரி, பரசத்துல நடந்த வாஹாபி கிளர்ச்சியும் விவசாயிகள்னால கொண்டு வரப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா, பழங்குடியின மக்களால ஏற்பட்ட கிளர்ச்சி. இந்த பழங்குடியின மக்கள் எதற்காக கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க? இவங்க காட்டுல வசிக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், அதாவது காலனி ஆட்சிக்கு கீழ இந்தியா வந்ததுக்கு அப்புறமா, ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அதாவது இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய வனங்கள் மீதும் உரிமை எடுத்துக்கிறாங்க. அதுதான். அரசானது வனங்கள் குறித்த நேரடி தனி உரிமை வேண்டும் என்று கோரியது. அதாவது இந்த வனப்பகுதியும் ஒரு சிலருக்கு சொந்தம், தனி உரிமை வரும். அதாவது இப்போ நான் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட்ட வந்து ஆங்கிலேயர்களுக்கு குடுக்குறேன்னா, அவங்க இந்த வனத்துல இந்த பகுதி வந்து எனக்கு சொந்தமானதுன்னு எழுதி குடுத்துருவாங்க. சோ அந்த மாரி தனி உரிமை வனங்கள்லயுமே வந்துட்டு இந்த சாதாரணமா விவசாய நிலங்கள்ல மட்டும் அந்த தனி சொத்துரிமை குடுத்தது இல்லாம, வனங்கள்லயும் இந்த மாரி சொத்துரிமைய குடுக்கணும் அப்படின்னு முற்படுறாங்க. அதனால வனங்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்த்தக மையமாக்குது. சோ அப்ப வர்த்தக மையமாக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஆங்கிலேய ஆட்சியில ஊக்கம் கிடைக்குது அப்படின்றாங்க.
அது என்ன வர்த்தகமயமாகுதுன்னா, ஆங்கிலேயர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர்களுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த நிலத்துல இப்ப நான் இந்தியாவுல வங்காள பகுதி ஆங்கிலேயருக்கு கீழ இருக்குன்னா, வங்காள பகுதிகள்ல இருக்கக்கூடிய காடுகள நான் பணத்த வாங்கிக்கிட்டு வர்த்தகமா விக்கிறேன். நிலத்த வாங்குறேன், விக்கிறேன் அந்த மாரி. ஓகேங்களா? சோ இந்த மாரி வர்த்தகமயமாக்கப்படுது. சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பழங்குடியினர்கள் தங்களுடைய பூர்வீகத்தை இழக்கிறாங்க. சோ எப்படி இழக்கிறார்கள் அப்படின்னா, வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள், வர்த்தகர்கள், நில ஆக்கிரமிப்பாளர்கள், ஒப்பந்தக்காரர்கள் இவர்கள் எல்லாம் அந்த பகுதியை வந்து அ அடைந்து விடுகிறார்கள், ஊடுருவுகிறார்கள். அதனால அவர்கள் பூர்வீக நிலத்தை இழக்கிறார்கள். எப்படி அப்படின்னு இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப பழங்குடியின மக்கள் விவசாயம் செய்யணும். அப்ப அதுக்கு ஒரு பணம் வேண்டும். அவங்களுடைய வறுமையை போக்குவதற்காக ஒரு பணம் வேண்டும். விவசாயம் செய்யணும் அப்படிங்கும் பொழுது, இந்த வட்டிக்கு கடன் கொடுக்கிறவங்க கிட்ட போய் காசு வாங்குறாங்க. அவங்களால அந்த பணத்தை திருப்பி செலுத்த முடியல. அப்ப பணத்தை திருப்பி செலுத்த முடியலன்னா, அப்ப என்ன பண்ணிடுறாங்க அந்த வட்டிக்கு கடன் கொடுத்தவர்கள், அவர்கள் கீழ இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்துறாங்க. சோ இந்த மாரி காடுகள்ல விவசாயம் செய்து கொண்டிருந்த இந்த பழங்குடியினர் மக்களுக்கு அவங்க கீழ இருந்த அந்த விவசாய நிலங்கள்லாம் இப்படித்தான் இந்த நிலப்பிரபுக்கள், வர்த்தகர்கள், வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்றாங்க. ஓகேங்களா? சோ இதனாலதான் காட்டு பகுதிகள் வந்து இவர்களால ஊடுருவப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிவாசிகள் தங்களுடைய நிலங்களை இழக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அவங்க பாரம்பரியமா வாழ்ந்துட்டு இருந்த இடத்த விட்டு நிலங்கள் இல்லாதனால வேறு இடத்திற்கு இடம்பெயரக்கூடிய ஒரு நிலைமையானது நேருகிறது. அதனாலதான் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பழங்குடியினர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அறிமுகம் செய்தோர் அல்லது பழங்குடியின மக்களுடைய அப்பாவித்தனத்தை தேவையின்றி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய இவர்களுக்கு எதிராக இந்த பழங்குடியின மக்கள் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. புரியுதுங்களா? சோ அப்ப அமைதியா அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடன் கொடுத்து கடன திருப்பி அடைக்க முடியாம அந்த நிலத்த பறிச்சுக்கிட்டு விட்ட இவர்களையும், மக்களுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி அவர்கள் கிட்ட இருந்து அந்த நிலத்தை பறித்தவர்களுக்கு எதிராகவும் தான் பழங்குடியினர்கள் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. சோ இதுதான் காரணம். அப்போ என்னென்ன பழங்குடியினர்கள் கிளர்ச்சி பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல் இனத்தைச் சேர்ந்தவர்கள். கோல் அப்படிங்கிறது வந்து ஒரு பழங்குடியின இனம். அந்த இனம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்க்கண்ட், ஒடியா மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கோல் பழங்குடியினர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். எக்ஸாக்ட்டா எந்த லொகேஷன்னா, சோட்டா நாக்பூர், சிங்பூம் பகுதியில வாழ்ந்தவர்கள் 1831ல இருந்து 32 ஆண்டுகள்ல கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. அந்த கிளர்ச்சிய தான் கோல் கிளர்ச்சி. இயர் எதுன்னு பாத்துக்கோங்க. எந்த பிளேஸ் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. கோல் கிளர்ச்சி, சோட்டா நாக்பூர், சிங்பூம் பகுதி. இது எங்க இருக்குன்னா, ஜார்க்கண்ட், ஒடியா மாநிலங்கள்ல இருக்கக்கூடியது. ஆண்டு 1831, 32 இனத்தைச் சேர்ந்தவர்கள், கோல் இனத்தைச் சேர்ந்தவர்கள். ஓகேங்களா? இந்த கிளர்ச்சிக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிந்த்ராய், சிங்ராய் அப்படிங்கிற 2 பேர் தான் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்துறாங்க. இந்த கிளர்ச்சி யாருக்கு எதிராக நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோட்டா நாக்பூர் பீடபூமி பகுதியில இந்த வருவாயை வசூலிக்கக்கூடிய பணியில இருந்த வட்டிக்கு பணம் கொடுப்போரின் குத்தகைக்கு விடப்பட்டிருந்தது. அந்த பகுதியில இருக்கவங்களுக்கு எதிராத்தான் இது நடக்குது. அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி அவர்களின் பகுதியிலிருந்து வெளியேற்றுதல் போன்ற கோல் இனத்தவரிடையே கோபத்தை ஏற்படுத்தியது. நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். அதிக வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு அந்த பணத்தை திருப்பி செலுத்த முடியாதனால அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணாங்கன்னு. சோ அதனால கோபம் அடைந்த இந்த கோல் இனத்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க ஆக்கிரமிப்பு செய்த அந்த வெளியாட்களினுடைய சொத்துக்கள் மீது தாக்குதலை நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வெளியாட்களுடைய பொருட்களை கொள்ளையடிக்கிறார்கள், கலவரத்துல ஈடுபடுறாங்க. சோ இந்த மாதிரி பல கிளர்ச்சிகள் அப்பப்போ எழுந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இதோட இவங்க நிறுத்தல. என்ன பண்றாங்கன்னா, முதல்ல கொள்ளையடிக்கிறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க, கலவரம்லாம் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிடுறாங்க. அந்த வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களையும், நிலக்கிழார்களையும், வர்த்தகர்களையும் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்கள கொல்றதுனால கிளர்ச்சி பெரிய அளவுல வெடிக்குது. இன்னும் சொல்லப்போனா மேளங்கள அடிச்சுக்கிட்டு, அம்புகள எய்து வெளியாட்கள வெளியேறச் செய்யுமாறு எச்சரிக்கை செய்து பல வகையில பழங்குடியின தலைவர்கள் தங்களுடைய கிளர்ச்சிகள பரப்புறாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் கோல் கிளர்ச்சிய பத்தி. இப்ப இத பத்தி நீங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஜார்க்கண்ட், ஒடியா பகுதிகள்ல நடந்தது. சோட்டா நாக்பூர், சிங்பூம் அப்படிங்கிற எக்ஸாக்ட் பிளேஸ் 1831, 32ல கோல் இனத்தைச் சேர்ந்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்கள் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் பிந்த்ராய் சிங்ராய். எதற்காக கிளர்ச்சி நடக்குது அப்படின்னா, இந்த இனத்தைச் சேர்ந்தவர்களிடம் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் கடனை கொடுத்துவிட்டு
அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாதனால் அந்த நிலப்பகுதிகளை அவர்களிடமிருந்து கையாடல் செய்கிறார்கள். அதனால் கோபமுறுகிறார்கள் இந்த கோல் இனத்த மக்கள். சோ வெளியாட்கள் நம்மளுடைய பகுதிகளை பிடுங்கிக் கொண்டு நம்மளை அடிமைத்தனத்துல வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கோபம் கொண்ட இந்த கோல் இன மக்கள் அந்த வெளியாட்களை அந்த பகுதியிலிருந்து துரத்துவதற்காக பல கலவரங்கள்ல ஈடுபடுறாங்க. முதல்ல அவங்களுடைய பொருட்களை தாக்குறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. அதையும் சரிப்பட்டு வரல அப்படிங்கும் பொழுது அவர்களை கொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அதனால இந்த கிளர்ச்சி ஒரு பெரிய கிளர்ச்சியாக தோற்றம் எடுக்குது. ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, மேளங்களை அடித்துக்கொண்டு அம்புகள் பழங்குடியினர்களாவே அம்பு எறிவாங்க. சோ அந்த அம்புகளை எய்து வெளியாட்கள் வெளியில போயிருங்க, இல்லன்னா அம்பு விட்டு குத்திருவேன், குத்தி சாகடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி ஒரு பேரணியவே நடத்துறாங்க. ஓகேங்களா? இதுதான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, சாந்தலர்களின் கிளர்ச்சி, சந்தால்கள் கிளர்ச்சின்னும் சொல்லுவாங்க. 2மே ஒண்ணுதான். சந்தால்னாலும் சரி, சாந்தலர் அப்படின்னாலும் சரி. இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1855ல இருந்து 1856 காலகட்டங்கள்ல இந்த கிளர்ச்சியானது நடக்குது. எந்த மாநிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போதைய ஜார்க்கண்ட், மேற்கு வங்காள பகுதிகள்ல வாழ்ந்த இந்த சந்தாலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாந்தலின பழங்குடியின மக்களால தான் இந்த கிளர்ச்சியானது உருவாகுது. இதற்கு காரணம் என்னன்னா, அதே காரணம் தான். காட்டு பகுதியில இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இவங்க கிட்ட இருந்து அந்த நிலங்களை பறித்துக் கொண்டு ஜமீன்தார் முறைய இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுதான். அப்ப சந்தாளர்களுடைய நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு இடம்பெயர வேண்டி நிர்பந்திக்கப்பட்டதலால் ராஜ்மஹால் மலையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வனப்பகுதியை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். ஓகேங்களா? சோ ராஜ்மஹால் குன்று அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்திருப்போம் ஜியோகிராஃபில. சோ அந்த மலைப்பகுதிகளை சுற்றி வாழ்பவர்கள் தான் இந்த சந்தாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த சந்தாளர்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க அவங்க வசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த காட்டுப் பகுதிய ஒட்டுமொத்தமா வந்து கையகப்படுத்துறாங்க. கையகப்படுத்தி அங்க வந்து ஒரு ஜமீன்தார்களுக்கு கீழ அந்த நிலத்த குடுக்குறாங்க. அந்த ஜமீன்தார் நிலப்பிரபுக்கு கீழ குடுப்பாரு. அந்த நிலப்பிரபு விவசாயிகள் கிட்ட குடுப்பாரு. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி முறைக்கு மாற்றுறாங்க. அப்ப மாற்றுனா அங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய அவர்களை வெளியேற்றணும். சோ அப்படி வெளியேற்றப்படுகிறார்கள் இங்கு வாழ்ந்த இந்த சந்தாளர் இன மக்கள். சோ அதனாலதான் அந்த சந்தாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள வெளியேற்றது மட்டும் இல்லாம, அப்போ அந்த இடங்கள்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே கட்டுமான பணிகள்ல ஈடுபட்டிருப்பாங்க. ரயில் பாதைகள் அமைக்கக்கூடிய பணிகள் அந்த காலகட்டங்கள்ல நடந்துட்டு இருக்கும். சோ அப்ப அந்த ரயில்வே கட்டுமான பணிகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த ஐரோப்பிய அதிகாரிகளும் சரி, அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் காவலாளர்களும் என்ன பண்றாங்கன்னா, இந்த மக்களை அடிமைப்படுத்துகிறார்கள், ஒடுக்குகிறார்கள். அதனால இவர்களுக்கு கோபம் வருது. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த பகுதிகள்ல இருந்து அவங்கள வெளியேத்திட்டாங்க. வெளியேத்திட்டாங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? பணம் வேண்டும். அப்ப அந்த பணத்த யார்கிட்ட போய் வாங்குறாங்கன்னா, வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் கிட்ட வாங்குறாங்க. அப்படி வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கிட்ட வாங்கணும்னா, வட்டிய திரும்ப செலுத்த முடியலன்னா, அங்க என்ன நடக்கும்? நிலம் இருந்தா நிலத்த குடுத்துருவீங்க. நிலம் இல்லங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, கட்டாய உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது அவங்களுடைய பண்ணைகள்ல அதிக வேலை செய்வாங்க, குறைந்த கூலி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த வட்டிக்கு பணம் கொடுப்போரை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள் இந்த சந்தாளர்கள். சோ இத போய் ஆங்கிலேயர்கள்கிட்ட, ஆங்கிலேய அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு, நீ இவங்களுடைய குறைகள சொன்னா அவங்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கிடைக்கல. சோ அதனால அவர்கள் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்கிறார்கள். அதனாலதான் இவர்கள் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? அப்படி என்னென்ன கிளர்ச்சிகள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1854ல வீர் சிங் அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரு சமூக கொள்ளையானது அரங்கேற்றம் நடக்குது. அது என்ன சமூக கொள்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வம் இருக்கவங்க கிட்ட போய் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் போய் கொள்ளையடிச்சுட்டு வருவாங்க. அதுதான் சமூக கொள்ளை. அது எப்ப நடக்குது? 1854 யாரு தலைமை தாங்குறாங்க அப்படின்னா, வீர் சிங் அவர்கள் தலைமை தாங்குகிறார். தலைமை தாங்கி அங்க இருக்கக்கூடிய மகாஜன்கள், வர்த்தகர்களுக்கு எதிரா குறிவைத்து கொள்ளை நடக்குது. அது என்ன மகாஜன்கள் அப்படின்னா, வணிகர்கள், வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய அந்த உயர்குடி உயர்குடியினரைத்தான் மகாஜன்கள்னு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சோ அந்த மகாஜன்கள் வர்த்தகர்களுக்கு எதிரா வந்துட்டு இவங்க சமூக கொள்ளையில ஈடுபடுறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 1855ல சித்து கனு அப்படிங்கிற 2 பேர் என்ன பண்றாங்க? 2
சாந்தலர் சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா, கிளர்ச்சிய தலைமை ஏற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடவுள் எங்களுடைய கனவுல வந்து நாங்க 2 பேரும் இந்த சந்தாளர்கள் இனத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்கு ஒரு கிளர்ச்சியை நாங்கள் செய்ய வேண்டும். அந்த கிளர்ச்சிக்கு நாங்கள் தலைமை ஏற்க வேண்டும். இந்த சந்தாளர் கிளர்ச்சி நடந்தா தான் ஆங்கிலேயர்கள் இந்த இடத்த விட்டு போவாங்க. நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு கடவுள் எங்களுக்கு கனவுல வந்து சொன்னதா சொல்லுவாங்க. இந்த சித்து அண்ட் கன்ஹு. இதனை நம்பி அந்த சந்தாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளர்ச்சியில ஈடுபடுவாங்க. அது எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1855ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துல கிளர்ச்சியானது நடக்குது. யாருக்கு எதிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த செல்வந்தர்களுக்கு எதிராக. அதாவது மகாஜன்கள், ஜமீன்தார்களுக்கு எதிராகவும், அங்கு இருந்த ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு எதிராகவும் கிளர்ச்சியானது வெளிப்படையாக உருவெடுக்குது. இந்த கிளர்ச்சிய பொறுத்தவரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்றாங்கன்னா, இந்த சந்தாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்படி அ கிளர்ச்சியில ஈடுபடுறாங்கன்னா, வில் அம்போடு ஈடுபடுறாங்க. அந்த வில்லுல அம்புல வந்து என்ன பண்றாங்கன்னா, விஷம் தடவி இருக்கக்கூடிய அம்புகளை பயன்படுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாம கோடாரிகள், கத்திகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ராஜ்மஹால், பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்டப் போவதாக முழக்கமிட்டபடி பேரணியாக செல்கிறார்கள். இதனை அடுத்து கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த ஆங்கிலேய சொத்துக்களை சூறையாடுகிறார்கள். இறுதியாக கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்படுது. ஓகேங்களா? சோ இத பொறுத்தவரைக்கும் 1855ல சித்து கனு தலைமையில சந்தாளர்கள் கிளர்ச்சியானது நடக்குது. இதற்கான காரணம் இவர்கள் கடவுள் வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாரி ஒரு கிளர்ச்சிய பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மக்கள் கிளர்ச்சியில குதிக்கிறாங்க. யாருக்கு எதிரா? செல்வந்தர்களுக்கு எதிரா. மகாஜன்கள், ஜமீன்தார்கள், ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு எதிரா கிளர்ச்சியில குதிக்கிறாங்க. ஆயுதங்களை ஏந்தி ஒரு பேரணி மாரி கொண்டு போறாங்க. அப்படி போகும்பொழுது ஆங்கிலேயர்களை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டுக்கிட்டே போறாங்க. இதை அறிந்த ஆங்கிலேயர்கள் அவர்களை கடுமையாக தாக்கி வன்முறையை ஒடுக்குகிறார்கள். ஒடுக்கி அதுக்கப்புறம் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1855ல சந்தாளர்கள் வசமிருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சந்தால் சாந்தல் பர்கானா அப்படின்னு சொல்றாங்க. சந்தால் பர்கானா அப்படிங்கிற ஒரு தனி மண்டலத்தை உருவாக்குறாங்க. அதன் மூலமாக அந்த கிளர்ச்சி எல்லாம் அங்க வரக்கூடியதெல்லாம் ஒடுக்கப்படுது. ஓகேங்களா? புரியுதா? சோ இவ்வளவுதான். சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முண்டா கிளர்ச்சி. இந்த முண்டா கிளர்ச்சி 1899ல இருந்து 1900 வரைக்கும் நடக்குது. இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஞ்சி பகுதியில நடக்குது. இந்த ராஞ்சியில இக்காலகட்டத்தில நடைபெற்ற உலுக்குலன் கிளர்ச்சி பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாகும் அப்படின்றாங்க. அது என்ன உலுக்குலன் அப்படின்னா, உலுக்குலன்னா மிக பெரிய அளவு நடக்கக்கூடியதை உலுக்குலன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அளவு கலவரத்தை தான் உலுக்குலன் அப்படிம்பாங்க. சோ, அப்ப இந்த காலகட்டத்துல ராஞ்சியில நடக்கக்கூடிய இந்த பெரிய கிளர்ச்சி வந்து பழங்குடியின கிளர்ச்சியிலே ஒரு முக்கியமான கிளர்ச்சின்னு சொல்றாங்க. அது யார் இந்த முண்டா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வங்காள பகுதிகள் இந்த பகுதிகள்லாம் வந்துட்டு நிலங்களை கூட்டாக வைத்துக்கொண்டு குண்டு கட்டிங்கிற முறையில விவசாயம் செய்வதுல முண்டா மக்கள் பெயர் பெற்றவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய நிலப்பரப்புல எல்லாருமே சேர்ந்து விவசாயம் பண்ணுவாங்க. வரக்கூடிய வருவாயை எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்தளித்துக்குவாங்க. அதுதான் வந்துட்டு. கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு குண்டு கட்டி என்ற முறையில விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் சிறப்பு பெற்றவர்கள் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்துக்கான தனி சொத்துரிமையின் அறிமுகமும் வர்த்தகர்கள் வட்டிக்கு பணம் கொடுப்போரின் ஊடுருவல் ஆகியவற்றின் காரணமாக இந்த நடைமுறையில் முற்றிலும் சிதைந்தது அப்படின்றாங்க. இந்த மாரி எல்லாரும் சேர்ந்து நிலங்கள் வச்சுட்டு இருந்தாங்கல்ல. இப்ப இது வந்து மாறுது. எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் சேர்ந்து தான் விவசாயம் பண்ணாங்க. இதுல ஒருத்தர் வந்து தன்னுடைய குடும்ப சூழலுக்காக வட்டிக்கு பணம் வாங்குறாருன்னா, அவருடைய பங்க அந்த கூட்டாக இருக்கக்கூடிய நிலத்துல இருந்து யார் வட்டிக்கு கடன் குடுத்தாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருது. சோ அப்ப இந்த பெரிய நிலப்பகுதியாக வைத்துக்கொண்டு விவசாயம் செய்த இந்த முண்டா மக்களுடைய நிலப்பகுதியானது வட்டிக்கு பணம் கொடுப்போருடைய கைகள்லயும், ஜமீன்தார்களுடைய கைகள்லயும், வர்த்தகர்களுடைய கைகள்லயும் மாறுது. ஓகேங்களா? அது எப்படி வர்த்தகரோட கைகளுக்கு மாறுனா, இப்ப வட்டிக்கு நான் காசு வாங்கியிருக்கேன். என்னால செலுத்த முடியல. என் நிலம் எனக்கு வட்டி கடன் குடுத்தவங்க கிட்ட போயிருச்சு. அவன் என்ன பண்ணுவான்? இன்னொருத்தன் எனக்கு வித்துருவான். சோ அந்த மாரி மாற்றம் அடையுது. ஓகேங்களா? சோ அதனால இவர்களுடைய வாழ்க்கை முறையானது பெரிதளவு பாதிக்கப்படுது. சோ அப்ப நிலங்களை இழந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தோட்டங்கள்ல வேலை செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஏற்படுது. சோ அப்ப கொத்தடிமைகளாக வலுக்கட்டாயமாக பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். அதனால 1890கள்ல பழங்குடியின மக்கள் அவர்கள் வாழக்கூடிய பகுதிகள்ல இருந்து இடம்பெற செய்வது, அவர்களை கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்துவது ஆகியவை பழங்குடியின தலைவர்கள் எதிர்த்தனர். சோ இந்த மாரி நடக்குது
இவங்க கிட்ட இருந்து நிலங்களை பறிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம பறித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல. சோ, அதனால தோட்டங்கள்ல வந்து கட்டாய உழைப்பிற்காக பயன்படுத்தப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இனத்தைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ, அப்படி எதிர்த்தவர்கள்ல ஒருத்தர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிர்சா முண்டா. இந்த பிர்சா முண்டா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தன்னை வந்து கடவுளுடைய தூதர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதாவது எனக்கும் கடவுளுக்கும் நடுவுல கனெக்ஷன் இருக்குது. கடவுள் வந்து என்கிட்ட சொன்னாரு. கடவுள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் வந்து குறி சொல்வதன் மூலமாக இந்த இன மக்களுடைய இந்த முண்டா இன மக்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்க போறேன். நான் சொல்லக்கூடிய வாக்குனால இதெல்லாம் மாறிடும். அது மட்டும் இல்லாம இந்த ஆங்கிலேயர்கிட்ட கீழ அடிமைப்பட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் மாறி மக்களுடைய ஆட்சிய நான் நிறுவப் போறேன் அப்படின்னு சொல்லி பிர்சா முண்டா அவர்கள் உறுதியளிக்கிறாங்க. புரியுதுங்களா? இதே மாரிதான் அந்த சித்துக்கண்ணை எப்படி வந்து கடவுள் என் கனவுல வந்து கிளர்ச்சி பண்ண சொன்னாருன்னு சொன்னாரோ, அதே மாரி இவர் என்ன சொல்றாருன்னா, என் மக்களுடைய ஆட்சியை நிறுவப் போகிறேன். நான் வந்து இந்த மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையில இருந்து இவங்களெல்லாம் விடுவிக்க போறேன். சோ நான் வந்து ஒரு இறை தூதன். எனக்கும் இறைவனுக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இதனை பயன்படுத்திக் கொண்டு இந்த பிர்சா முண்டாவின் பிரபலத்தை பயன்படுத்தி மேலும் அதிக எண்ணிக்கையில் பிர்சா இன மக்களை இந்நோக்கத்துக்காக ஒன்றிணைக்க முண்டா தலைவர்கள் முயன்றனர். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இவரு ஒருத்தர் மட்டும் தலைவர் இல்ல. பல தலைவர்கள் இருப்பாங்கல்ல. முண்டா உடைய அ பழங்குடியின மக்கள்ல சேர்ந்தவங்கல்ல பல தலைவர்கள் இருக்காங்க. அந்த தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பிர்சா முண்டா சொன்ன மாரி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விடிவு காலம் பொறக்க போகுது. அப்ப அதுக்கு வந்து நம்ம ஒரு கிளர்ச்சியில ஈடுபடணும். சோ இவர்களை அடித்து துரத்தணும். அப்ப அந்த கிளர்ச்சிக்கு திட்டமிடுறாங்க. எப்போ? இரவு நேரங்கள்ல கூட்டம் கூடி அந்த கிளர்ச்சிய நடத்துறதுக்காக திட்டமிடுறாங்க. அப்படி திட்டமிட்டுட்டு 1889ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, வன்முறையில இறங்குறாங்க. வன்முறையில இறங்கி அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கெல்லாம் தீ வச்சுடுறாங்க. சோ அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவ தூதுக்குழுக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய முன்பா மக்கள் மீது அம்பு எறிந்து தாக்குதல் நடத்துறாங்க. மற்றும் காவல் நிலையங்களையும் தாக்குறாங்க. அரசு அதிகாரிகள் தாக்கப்படுறாங்க. சோ இதெல்லாம் முக்கியமான நிகழ்வு. ஓகேங்களா? 1889ல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இவர்கள் முண்டாயின மக்களானவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். இவர்களுடைய முதல் எதிரியா யார கருதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ இனத்துக்கு மதமாற்றம் செய்யக்கூடிய அந்த கிறிஸ்தவ தூதுக்குழுக்களும் கிறிஸ்தவர்களாக மாறிய முண்டாயின மக்களை நோக்கி இவர்கள் வந்து வில் அம்புலாம் எறிது அவர்களை கொல்கிறார்கள். ஓகேங்களா? அவங்க மீது தாக்குதல் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆங்கில அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாரி இந்த கிளர்ச்சியானது கொஞ்சம் மாதங்களுக்கு நீடிக்குது. அதுக்கப்புறமா கிளர்ச்சி அடக்கப்படுது. ஆங்கிலேயர் அ கிழக்கிந்திய கம்பெனியுடைய அதிகாரத்தின் மூலமாக இந்த கிளர்ச்சியும் ஒடுக்கப்படுது. 1900 ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா பின்னர் சிறையில உயிர் நீக்கிறாரு. சோ இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா, இவருடைய போதனை தான். இதனால தான் மக்கள் என்ன பண்றாங்க? எழுச்சி விடுறாங்க. இதனால தான் பல தலைவர்கள் இவர் சொன்ன மாரி நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கிளர்ச்சிக்கு வழிவகுக்குறாங்க. ஓகேங்களா? அதற்கு காரணமாக இருந்த பிர்சா முண்டா அவர்கள் 1900 ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டு சிறையிலேயே அடைக்கப்படுகிறார். அப்ப அவரு இறந்துடுறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த கிளர்ச்சிய பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 1908ஆம் ஆண்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டமானது நிறைவேற்றப்படுது. இந்த சட்டத்தின்படி பழங்குடியினர் அல்லாதவர்கள் பழங்குடியினருடைய நிலத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க. அதாவது எதற்காக பழங்குடியின மக்கள் போராடினாங்க? அவங்களுடைய நிலங்களை இந்த வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களும், வர்த்தகர்களும் பெற்றுக்கொண்டு அவர்கள் அவங்களுடைய நிலத்துல இருந்து வேற இடத்துக்கு இடம்பெயர்ற மாரி ஆயிடுது. இல்லன்னா கட்டாய உழைப்பிற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள்ன்னு தானே கோவப்பட்டீங்க. இனிமேட்டு உங்க பிளேஸ்க்கு அவங்க வரமாட்டாங்க. நீங்க கம்முனு ஜமத்தா உங்க பிளேஸ்ல நீங்க எப்பயும் போல வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆங்கிலேயர்கள் இந்த கிளர்ச்சிகளுக்கெல்லாம் முடிவு கட்டுற மாரி ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள். அதுதான் 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒன்று. ஓகேவா? சோ இத நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. சோ இவ்வளவுதான் வந்துட்டு விவசாயிகள், பழங்குடியின மக்களுடைய கிளர்ச்சிகள். விவசாய கிளர்ச்சிய பொறுத்தவரைக்கும் 2 ஒண்ணு வந்து பராசி இயக்கம். இது வந்து சாஜி சரியதுல்லா. அடுத்தது பாத்தீங்கன்னா, வாஹாபி கிளர்ச்சி. இது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடுமீர் அவர்கள். அடுத்தது பழங்குடியினர்களோட கிளர்ச்சி. இதுல கோல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் பின்ராய் சிங்ராய்.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சந்தாளர்களுடைய கிளர்ச்சி. இதற்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நடக்கும். ஒண்ணு இந்த சமூக கொள்ளைக்கு தலைமை தாங்கினவர் வந்து பீர் சிங். இதுவே கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினவங்க 1855ல நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினவங்கன்னா சித்து கனு அவர்கள். இவர்களுடைய முயற்சியினால இந்த கிளர்ச்சியினால தான் கடைசியில ஒழுங்குமுறை சட்டமானது நிறைவேற்றப்படுது. அதன்படி சந்தாளர்கள் பர்கானா அப்படின்னு சொல்லி அது வந்து சந்தாளர்களுக்கான நிலம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்தது முண்டா கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சியினால 1908ஆம் ஆண்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டமானது நிறைவேற்றப்படுது. இதனால அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் மட்டும்தான் அந்த வனங்கள்ல வசிச்சுக்க முடியும். வேற யாரும் அங்க வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு நடந்த இந்த பெரும் கிளர்ச்சி. இதுதான் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான கிளர்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா அதிக அளவு ஆ மக்கள் ஈடுபட்டிருப்பாங்க. அதாவது நிலக்கிழார்கள் ஈடுபட்டிருப்பாங்க. ஆங்கிலேயர்களால பாதிக்கப்பட்ட நிலக்கிழார்கள், ஆட்சியாளர்கள், ராணுவ வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கிளர்ச்சியில ஈடுபட்டிருப்பாங்க. தொடக்கத்துல வங்காள மாகாணத்துல ஒரு சிப்பாய் கழகமா தான் இது உருவெடுக்குது. அதுக்கப்புறம் விவசாயிகளும் இந்த கழகத்துல பங்கு பெறுகிறார்கள். அதனால இது ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியாக தோற்றம் பெறுது. ஓகேங்களா? இந்த கிளர்ச்சியுடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு குடுத்திருக்காங்க. எதனால இந்த கிளர்ச்சி பெரிதளவு பேசப்பட்டுச்சு? ஏன் இது ஒரு பெரும் கிளர்ச்சி? முதல் இந்திய சுதந்திர போர்ன்னு சொல்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணுவ வீரர்கள் மட்டும் இந்த கிளர்ச்சியில ஈடுபடல. அவங்களோட சேர்ந்து ஆயுதமேந்தி சாதாரண மக்களும், விவசாயிகளும் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. முதல் இது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இருதரப்பும் தூண்டப்பட்டதால் முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கிளர்ச்சியில் வன்முறை வெடிக்குது. 1806ல வேலூர் கிளர்ச்சியை பத்தி நம்ம வேலூர் புரட்சியை பத்தி பார்த்தோம். அந்த வேலூர் புரட்சியை விட பல மடங்கு பெரிதாக இந்த பெரும் கிளர்ச்சியானது அமையுது. இதற்கான காரணம் ஆங்கிலேயர்களும் அவங்களுடைய படைபலத்தை காட்டுறாங்க. இந்திய மக்களும் அவங்களுடைய படைபலத்தை காட்டுறாங்க. 2 பேருக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய வன்முறையானது நடந்தது. அதனாலதான் இது பெரிதளவும் இன்றளவும் பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இன்னொரு முக்கியமான ஒரு திருப்பு முனைக்கு காரணமா இருக்கு. 1857 வரைக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது வர்த்தகம் செய்வதற்காக வந்த அந்த கம்பெனி தான் ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்துச்சு. அந்த கம்பெனியுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டியதும் இந்த பெரும் கிளர்ச்சி தான். முடிவு கட்டிட்டு டைரக்டா பிரிட்டிஷ் மகாராணியருடைய ஆட்சிக்கு கீழ இந்தியா வந்துச்சு. ஒரு கம்பெனியோடைய ஆட்சிக்கு கீழ இல்லாம ஒரு மகாராணியோடைய ஆட்சிக்கு கீழ வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சுதந்திரத்துக்கான பேச்செல்லாம் நடந்துச்சு. ஓகேங்களா? அதனாலதான் இந்த கிளர்ச்சிய வந்து ஒரு முக்கியமானதாக கருதுறாங்க. கிழக்கிந்திய கம்பெனியின் பணியினை புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்தவுடன் இந்திய துணைக்கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் ஆங்கில மகாராணியாரின் நேரடி ஆட்சியின் கீழ் வந்தது. இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கிளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெறைய இருக்கு. இதுல வந்து ஒண்ணு வந்து ராணுவ வீரர்கள் ஏன் கிளர்ச்சியில ஈடுபட்டாங்கங்கிறத அடுத்து குடுத்திருப்பாங்க. இதுல முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுடைய இந்த நிலப்பகுதிகளை இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த கொள்கை தான் முதல் காரணம். என்னன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு பகுதிய வந்து இந்திய மக்கள் கிட்ட இருந்து பறித்து அவங்களுடைய ஆட்சிக்கு கீழ கொண்டு வந்தாங்க. அந்த மாரி நிலங்களை இணைத்துக் கொண்டது தான் அவர்களுடைய காரணம். அப்படி எப்படியெல்லாம் இந்த நிலங்களை அவங்களுடைய பகுதிகள்ல இணைத்துக்கிறாங்க அப்படின்னா, உள்நாட்டு ஆட்சியாளர்கள் வந்து திறமையற்றவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில அவங்களுடைய நிலங்களை எல்லாம் கையகப்படுத்துறாங்க. அதாவது இவங்க ஒரு படைய கொண்டு போறாங்க. கொண்டு போய் அந்த உள்ளூர் ஆட்சியாளர்கள் மீது போர் தொடுக்குறாங்க. அவங்க தோத்துறதுனால அவங்களுடைய பகுதிகளை கைப்பற்றுறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய மேலாதிக்க கொள்கை மூலமாக நிலப்பகுதிகளை இணைத்துக் கொண்டார்கள். அடுத்து 2வதா பாத்தீங்கன்னா, இந்த மாரி போர்லாம் கிடையாது. வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக நிலங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இது என்ன வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னா, இது ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த வாரிசுரிமை இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னா, டல்ஹவுசி பிரபு அவர்கள் தான் கொண்டு வராரு. இவர் இந்திய கவர்னர் ஜெனரலாக 1848ல இருந்து 1856 வரைக்கும் இருக்காரு. 1848ஆம் ஆண்டு இவர் இந்திய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றதற்கு அப்புறமா இவர் இந்த வாரிசு உரிமை இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்துறாரு. அது என்ன வாரிசு இழப்பு உரிமை கொள்கை அப்படின்னா,
இப்ப நான் ஒரு ஆட்சியாளர். ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நான் ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கேன். இந்தியாவுல இருக்கக்கூடிய இந்திய ஆட்சியாளர் நானு. இப்ப எனக்கு அடுத்தது என்னுடைய அ நிலப்பகுதிகள ஆட்சி செய்யறதுக்கு எனக்கு ஒரு மகன் இல்ல, ஆண் வாரிசு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே ஆங்கிலேயர்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழ போயிடும். அதுதான் வாரிசு இழப்பு கொள்கை. அப்ப அரசு கட்டிலில் அரியணை ஏறுவதற்கு நேரடியாக ஆண் வாரிசு இல்லையெனில், அந்த ஆட்சியாளருடைய இறப்புக்கு பின்னாடி அந்த பகுதியானது ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு கீழ கொண்டு வரப்படும். அப்ப நான் இருக்கிற வரைக்கும் நான் ஆண்டுக்கலாம். ஆனா எனக்கு அப்புறம் ஒரு ஆண் வாரிசு இல்லங்கும் பொழுது, நான் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பகுதிய ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள். அப்படி ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்திய நிலப்பகுதிகள தங்கள் கிட்ட இணைச்சுக்கிறாங்க. அப்படி இணைத்துக்கிட்டு கொண்டதுல முக்கியமான பகுதிகள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபுடைய ஒரு சில பகுதிகள், ஜான்சி பகுதி, நாக்பூர் பகுதி இதெல்லாமே வாரிசு இழப்பு கொள்கையின் மூலமாக ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு கீழ கொண்டு வரப்படுது. இதோடைய இயர வந்து மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. அதாவது பொறுத்துகள கேட்கலாம். இல்லன்னா எந்த இயர் வந்து இந்த திட்டத்தின்படி இவர்கள் இழக்குறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். சதாரா பகுதி வந்து 1848 எப்போ இந்த திட்டமானது இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ, அப்பவே வந்து இந்த திட்டத்தின் கீழ வந்து சதாரா பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடமிருந்து அவருடைய பகுதி பறிக்கப்படுது. அடுத்தது சம்பல்பூர் பகுதி 1849ல ஆங்கிலேயர் வசம் போகுது. 1853ல ஜான்சி பகுதி, ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அவர்களிடமிருந்து ஜான்சி பகுதியை 1853ல ஆங்கிலேயர்கள் இந்த வாரிசு உரிமை இழப்பு கொள்கை மூலமாக கைப்பற்றுகிறார்கள். 1854ல நாக்பூர் பகுதியும் ஆங்கிலேயர் கையில போகுது. இந்த மாரி இவர்கள் கிட்ட இருந்த இந்த வம்சாவளிகள் கிட்ட இருந்த இந்த நிலப்பகுதிகள் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றதுனால இவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதாக இவர்கள் கருதுகிறார்கள். அப்ப அதுக்கு பழி வாங்கணும்ல. அத அதற்காக இந்த பெருங்கிளர்ச்சிய ஒரு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா? ராணுவ வீரர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. அத இவங்கலாம் ஊதி புகைச்சுக்கிட்டு விட்டாங்க. அவ்வளவுதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய கலாச்சார உணவுகள் பற்றி தீவிரத்தன்மை இல்லாதது. அதாவது ஆங்கிலேயர்களுக்கு தீவிரத்தன்மை இல்லாதது. 1806ல வேலூர் கிளர்ச்சி எதற்காக நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட, சமய குறியீடுகள்னால தான் நடந்துச்சு. அதாவது அவங்களுடைய நெற்றியில அணியக்கூடிய அந்த பொட்டு வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தாடி வச்சிருக்க கூடாது. காதுல கம்மல் போடக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய சமயம் சார்ந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு சில நடவடிக்கைகளை ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து கண்டித்தார்கள். இந்த மாரிலாம் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. அந்த மாரி தடை விதிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாம, தலைப்பாகைகளுக்கு பதிலாக வட்ட வடிவிலான தொப்பிகள அணியக்கூடிய முறையை அறிமுகப்படுத்துனாங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த தொப்பி வந்து எதனால ஆச்சுன்னா, விலங்குகளுடைய தோல்னால ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி கிளம்பும். அதுக்கப்புறம் தான் வந்து அத அணியறதுக்கு மறுத்திருப்பாங்க. அதனால நம்மளுடைய சமுதாய அ நம்மளுடைய சமயத்த இந்த ஆங்கிலேயர்கள் வந்து மதிக்கல அப்படின்ற ஒரு கோவத்துல தான் இந்த 1806ல வேலூர் புரட்சி நடக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன்னு சொல்ல முடியாது. ஒரு காரணமா எடுத்துக்கிட்டாங்க. இத ஒரு காரணமா வச்சு புரட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி நாடுகளை இழந்த, பகுதிகளை இழந்த மக்களுடைய அந்த விவசாயிகள், அதுக்கு அடுத்தது நிலக்கிழார்களுடைய சூழ்ச்சியுமே இருந்துச்சு. ஓகேங்களா? அதான். அப்போ இந்த இந்த இதனால தான் இவங்களுக்கு நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆடை கட்டுப்பாடுகள் சிப்பாய்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்ற செய்வதற்கான ஒரு முயற்சியாக அவர்கள் அஞ்சினார்கள். இப்ப 1857 பெருங்கிளர்ச்சி அப்போ ராணுவ படையில அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோடைய ராணுவத்துல பணியாற்றக்கூடிய இந்தியர்கள வந்து அவங்களுக்குன்னு சீருடைகள்லாம் கொண்டு வராங்க. அந்த சீருடைகள் அந்த ஆடைகள போடும் பொழுது அந்த ஆடைகள் வந்து அவர்களை கிறிஸ்துவ மதமாற்றம் செய்வதற்கான ஒரு முயற்சியாக அவர்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 1824ஆம் ஆண்டு கல்கத்தாக்கு அருகில இருக்கக்கூடிய பராக்பூரிலிருந்து சிப்பாய்கள் வந்து கடல் வழியாக பர்மா செல்வதற்கு மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்க கடல் வழியா செல்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து போயிட்டா தங்களுடைய ஜாதிகளை இழக்க நேரிடுமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் வருது. அதனால ராணுவ வீரர்கள், அதாவது இந்திய ராணுவ வீரர்கள், ஆங்கிலேயருடைய படைகள்ல இருக்கக்கூடியவர்கள், கடல் கடந்து போய் போர் செய்யறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1856ல அதாவது இந்த டல்ஹௌசி பிரபுக்கு அப்புறம் இந்திய கவர்னர் ஜெனரலாக யார் பொறுப்பேற்பாங்கன்னா, கானிங் அவர்கள் பொறுப்பேற்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா, 1856ல பொதுப்பணி படை சட்டம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வருகிறார். அது என்ன பொதுப்பணி படை சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவை ஏற்பட்டால்
பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழ இருக்கக்கூடிய காலனிகள்ல ஏதாவது ஒரு போர் நடக்குது அப்படின்னா, அங்க ஒரு படை தேவைப்படுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் கடல் கடந்து போய் அந்த போர்ல கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இது. அப்ப தேவை ஏற்படும் பொழுது கடல் கடந்து வீரர்கள் செல்ல வேண்டும் அப்படின்றாங்க. ஆல்ரெடி நம்ம பயபுள்ளைங்கலாம் கடல் கடந்து போனா ஜாதி எங்க ஒளிஞ்சிருமோ அப்படின்ற மாரி ஒரு எண்ணத்துல இருக்காங்க. சோ அதனால இந்த திட்டமும் அவர்களுக்கு ஒரு எதிரான ஒன்றாக கருதப்படுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ஊதியம், பதவி உயர்வுல பாரபட்சம் காட்டப்படுது. இந்திய வீரர்களுக்கு ஊதியம் குறைவாக வழங்கப்படுகிறது. ஆனா, அதே படையில இருக்கக்கூடிய ஐரோப்பிய வீரர்களுக்கு அதிக அளவு சம்பளம் குடுக்குறாங்க. அப்போ எனக்கு கம்மியா சம்பளம் குடுக்குற, எனக்கு உயர் பதவிகள்ல அ அந்த முன்னேற்றத்துக்கு அந்த ப்ரமோஷன் எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது வேற பத்தாதுன்னு பொதுப்பணி படை சட்டத்த போட்டுட்டீங்க. அதுவும் இல்லாம சீருடைய இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. இதனால எங்கள நீங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாத்துறீங்களோ! அப்படின்னு சொல்லி இந்துக்களும், முஸ்லிம்களும் அச்சம் கொள்கிறார்கள். இதுவும் ஒரு வகையான காரணம் இந்த பெருங்கிளர்ச்சிக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஆங்கிலேயர்களுடைய அந்த நிலம் இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கொள்கை. அதுக்கு அடுத்தது 2வதான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராணுவத்துல நடந்த இந்த ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே காரணங்களா அமையுது. உடனடி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துப்பாக்கி குண்டு தான். இந்த தோட்டா தான். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகளுக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் குறித்து வதந்திகள் தொடங்குது. அந்த வதந்திகள்னால தான் இந்த புரட்சி உடனடியாக தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசு மற்றும் பன்றி கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட பசை தான் கிரீஸ் அப்படிங்கிறதுங்கிறாங்க. அதாவது பசு கொழுப்பு, பன்றி கிரீஸ்ல நம்ம பார்த்தோம்னா கெட்டியா பிசுபிசுன்னு இருக்கும். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பசு, பன்றி கொழுப்புல இருந்து தான் இத தயாரிச்சிருப்பாங்க. இந்த கிரீஸ் தடவுன அ குண்டுகள் வந்து அந்த பொதிவுரையில இருக்கு. அதான் இத்தகைய புதிய குண்டு பொதிவுரையில் பயன்படுத்தப்பட்டதாக சிப்பாய்கள் பெரிதும் சந்தேகம் கொண்டார்கள். அதனால இந்த குண்ட பயன்படுத்தணும் அப்டின்னா, அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த உறைய ஃபர்ஸ்ட்டு கடிச்சு, வாயில கடிச்சு இழுக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த குண்ட வெளியில எடுத்து லாக் பண்ணி ஷூட் பண்ண முடியும். அப்படிங்கும் பொழுது, அதை வாயில் கடிப்பதற்கு அவர்களுக்கு வந்து விருப்பம் இல்ல. அதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அந்த பசு கொழுப்பு, பன்றி கொழுப்பெல்லாம் வந்து தடவியிருப்பாங்கன்னு சொன்னோம்ல. பசுவை இந்துக்கள் புனிதமான ஒன்றாக கருதுகிறார்கள். ஆனா முஸ்லிம்கள் பன்றி இறைச்சியை தடை செய்யப்பட்ட உணவாக இருந்துச்சு. ஏன்னா குரான்ல சொல்லியிருப்பாங்க. பன்றி இறைச்சி வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி இருக்கும் பொழுது, அதோடைய கொழுப்பு தடவப்பட்ட அந்த குண்டோடைய உறையிலிருந்து அந்த குண்ட வெளியில எடுத்து லாக் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுது. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதி 1857ல மங்கள் பாண்டே அப்படிங்கிறவரு வங்காள படைப்பிரிவுல இருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர். இவர் என்ன பண்றாருன்னா, இந்த தோட்டாவை பயன்படுத்த மறுப்பு தெரிவிக்கிறார். மறுப்பு தெரிவித்ததோடு மட்டும் இல்லாம, அந்த வங்காள படைப்பிரிவுடைய அதிகாரியை சுட்டு கொன்னுறாரு. அதனால இந்த மங்கள் பாண்டே அவர்கள் கைது செய்யப்பட்டு ஏப்ரல் 8ஆம் தேதி 1857ல தூக்கிலிடப்படுகிறார். இது ரொம்பவே முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்படக்கூடியது. ஓகேங்களா? நிலப்பகுதி இணைப்பு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, ராணுவத்துல நடந்த ஒரு சில மாற்றங்கள் தான் முக்கியமாக இந்த கிளர்ச்சி ஏற்படுவதற்கான காரணம். ஓகேங்களா? அதுல முதல்ல எப்படி கிளர்ச்சி தொடங்குது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மங்கள் பாண்டே அவர்களால தான் தொடங்குது. மங்கள் பாண்டே அவர்கள் வங்காள படைப்பிரிவுல பணிபுரியக்கூடிய ஒரு ராணுவ வீரர். இவர் இந்த தோட்டாவை பயன்படுத்துவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த ராணுவ அதிகாரியை, ஐரோப்பிய அதிகாரியை இவர் சுட்டுக் கொல்றாரு. அதனால 8 ஏப்ரல் 1857ல இவர தூக்குல போட்டுர்றாங்க. ஓகேங்களா? இவரோட ஒரு சிலர் சேர்ந்து மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அவங்களையுமே வந்து கைது செய்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி, அதுக்கப்புறம் தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கிலிட்டுருவாங்க. இவங்களோட இன்னும் ஒரு சிலர்லாம் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதான் முதல் காரணம். இதனால ஆத்திரம் அதிகரித்து, அதனை அடுத்து வந்த நாட்களில் கீழ்ப்படிய மறுத்தல் போன்ற பல நிகழ்வுகள் நடக்குது. இதுக்கப்புறமா வந்து ஒவ்வொருத்தரா நான் வந்து இந்த தோட்டாவ பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த மறுப்புனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு சில நேரங்கள்ல சொல்லி பார்க்குறாங்க. பயன்படுத்த சொல்லி கட்டாயப்படுத்தப்படுறாங்க. அதனால அவங்க கலவரத்துல ஈடுபடுறாங்க. பொருட்கள தீயிட்டு கொளுத்துறாங்க. இந்த மாரி அம்பாலா, லக்னோ, மீரட் ஆகிய ராணுவ குடியிருப்பு பகுதிகள்ல நெறைய கலவரங்கள் நடக்குது. அம்பாலானா இந்த பகுதி. மீரட்னா இந்த பகுதி. அடுத்தது
லக்னோ இங்க இருக்கு. சோ இந்த பகுதிகள்லாம் இந்த தோட்டாக்களை பயன்படுத்துவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள் ராணுவ வீரர்கள். அந்த மறுப்பு தெரிவிச்சு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பேரணியாக டெல்லி நோக்கி போறாங்க. சோ அத அடுத்து குடுத்திருப்பாங்க. இந்துஸ்தானத்துடைய மாமன்னராக பகதூர் ஷா அவர்கள் அறிவிக்கப்படுது. 1857ஆம் ஆண்டு மே 11ல மீரட்ல இருந்து தில்லிய நோக்கி, தில்லியில இருக்கக்கூடிய அந்த செங்கோட்டைய நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து போறாங்க. சோ இவங்களோட மக்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். இந்த சிப்பாய்கள் போன்ற அதே அளவு ஆர்வமிக்க கூட்டமும் முகலாய மாமன்னராக 2ஆம் பகதூர் ஷா அவர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்களும் அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. மக்கள்னா இந்த ரஜபுத்திரர்களா இருந்தாங்க பாருங்க. ஜான்சி பகுதி, ஜான்சி லட்சுமிபாய் இவங்க எல்லாரும் தான். வேற யாரும் கிடையாது. ஓகேங்களா? சோ அந்த மாரி தங்களுடைய நிலத்தை ஆங்கிலேயர்களிடம் இழந்த அந்த நிலக்கிழார்களும், ஜமீன்தார்களும், செல்வந்தர்களும், உயர்குடியைச் சேர்ந்தவர்களும் இந்த கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராணுவத்துல எதற்காக இந்தியர்கள் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் விவசாய பின்புலம் கொண்டவர்களாக இருப்பார்கள். விவசாயம் செஞ்சு பொழைக்க முடியல, பஞ்சமா இருக்கு. அப்ப தன்னுடைய குடும்பத்த காப்பாத்தணும்னா ராணுவத்துல வேலைக்கு சேர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சேர்ந்தவங்க தான். சோ அதனால ஒரு சில விவசாய மக்களும் இந்த கிளர்ச்சியில ஈடுபடுவாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாரி ஈடுபட்டு என்ன பண்றாங்கன்னா, 2ஆம் பகதூர் ஷா இந்துஸ்தானின் மாமன்னராக பதவி ஏற்கிறாரு. அதை அடுத்து விரைவாக வடமேற்கு மாகாணம், அயோத்தி பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றாங்க. அதாவது முதல்ல மீரட்ல இருந்து ஒரு படையானது தில்லி நோக்கி வராங்க. வந்து இங்க இங்க இருக்கக்கூடிய தில்லியில இருக்கக்கூடிய அந்த ஐரோப்பிய அதிகாரிகள் எல்லாத்துக்கு மேலயும் தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்தி தில்லியுடைய அரியணையில கொண்டு போய் பகதூர் ஷா அவர்களை மன்னராக உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் பஞ்சாப் பகுதி கிடையாது. ஓகேங்களா? பஞ்சாப் பகுதியில இருக்கவங்க எல்லாம் இந்த கிளர்ச்சியில ஈடுபட மாட்டாங்க. மற்ற வடமேற்கு மாகாணங்கள், இந்தாண்ட இருக்கக்கூடிய இந்த வடமேற்கு மாகாணங்கள்ல இருக்கவங்களும், அயோத்தி பகுதியைச் சேர்ந்தவர்களும் இந்த கிளர்ச்சி அடுத்தடுத்து அந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி கொன்னு இந்த கிளர்ச்சியாளர்கள் அந்த பகுதிகள் எல்லாத்தையுமே கைப்பற்றாங்க. அததான் இங்க குடுத்திருக்காங்க. தில்லி வீழ்ச்சி அடைந்தது பற்றிய செய்தியை கங்கை நதி பள்ளத்தாக்கை எட்டியவுடன் ஜூன் மாத தொடக்கம் வரை ஒவ்வொரு ராணுவ குடியிருப்பு பகுதியிலும் கிளர்ச்சிகள் நடந்தன. வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப், வங்காளத்தை தவிர ஆங்கிலேய ஆட்சி காணாமல் போனதுங்கிறாங்க. சோ அப்ப இந்த கிளர்ச்சியாளர்கள் ஒவ்வொரு பகுதியாக அங்க இருக்கக்கூடிய ஐரோப்பியர்களை தாக்கி, ஐரோப்பிய அதிகாரிகளை தாக்கி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ கொண்டு வராங்க. அதே மாரி இந்த அம்பாலா, மீரட்டு, பிரெய்லி, ஆக்ரா, லக்னோ, கான்பூர், பனாரஸ், ஜான்சி, குவாலியர் இந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய அந்த ராணுவ குடியிருப்புகள்ல இருக்கக்கூடியவர்களும் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. இந்த மாரி டில்லி கைப்பற்றப்பட்டது. தில்லி இந்தியர்களுடைய கைக்கு வந்துருச்சு. ஆங்கிலேயர்கள் அங்க இல்லன்னு சொன்ன உடனே இந்த ஆக்ரா, இந்த மீரட் பகுதியில இருக்கக்கூடிய ராணுவ குடியிருப்புல இருக்கக்கூடியவர்களும் வீரர்களும் என்ன பண்றாங்கன்னா கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது உள்நாட்டு கிளர்ச்சி. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்னதுதான். அந்த பகுதிகளை இழந்த அந்த செல்வந்தர்கள் ஈடுபடக்கூடியதுதான். வட இந்தியர்கள் இந்தியாவின் பாதிக்கப்பட்ட கிராம சமூகத்தில் வாழ்ந்த மக்களும் இந்த கிளர்ச்சியில் சரிசமமாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆங்கிலேய ராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள் உண்மையில் சீருடையில் இருந்த விவசாயிகள். நம்ம ஆல்ரெடி சொன்னோம். விவசாயம் செய்ய முடியாம தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, பஞ்சத்திலிருந்து போக்குவதற்காக ராணுவத்துல சேர்ந்தவர்கள் தான் இந்த விவசாயிகள். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. அடுத்தது வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்தி பகுதியில் இந்த முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சியானது வெடிக்குது. 2 பகுதிகளிலிருந்து தான் சிப்பாய்கள் முக்கியமாக பணியில் சேர்க்கப்பட்டனர். அதாவது இந்த 2 பகுதியிலிருந்து, அதாவது வடமேற்கு மாகாணங்கள், அயோத்தி பகுதியிலிருந்து தான் அந்த ராணுவத்துல இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே, சிப்பாய்கள் எல்லாருமே சேர்க்கப்படுகிறார்கள். அதனால அந்த பகுதியை எளிதா வந்து அந்த கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிட்டாங்க ஐரோப்பியர்கள் கிட்ட இருந்து. சோ அதுக்கப்புறம் இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா மத்தவர்களும், மத்த ஜமீன்தார்களும், பெரும் எண்ணிக்கையிலான ஜமீன்தார்களும், தாலுக்கார்களும் ஆங்கிலேய அரசின் கீழ் பல சலுகைகளை இழந்த காரணத்தால் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. தாலுக்கார் விவசாய கூட்டணி என்பது தாங்கள் இழந்த பகுதியை மீட்கும் ஒரு பொது முயற்சியாக கருதப்பட்டது. பல இந்திய மாநிலங்களில் ஆட்சியாளர்கள் பட்டத்தை துறக்க நேரிட்டதால் அவர்களால் ஆதரிக்கப்பட்ட கைவினைஞர்களும் சரிசமமாக அவதியுற்றனர். ஆங்கிலேய பொருட்களால் இந்திய கைவினைப் பொருட்கள் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வேலை இழந்தார்கள். அதனால அவங்களும் இந்த கிளர்ச்சியில பங்கு கொள்றாங்க. புரியுதுங்களா? சோ அப்ப விவசாய குடும்பத்துல இருந்து ராணுவத்துல போனவங்க,
அந்த ராணுவத்துல பணியாற்றக்கூடிய இந்தியர்கள், முஸ்லிம்களா இருக்கக்கூடிய இந்துக்கள், முஸ்லிம்கள் எல்லாருமே கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜமீன்தார்கள் அவங்க கிட்ட இருந்து நிலங்களை பறித்துக் கொண்ட ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர்களும் போராட்ட களத்துல குதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கைவினை பொருட்களாளர்களும், கைவினை கலைஞர்களும் இந்த போராட்டத்துல குதிக்கிறாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, இவங்களுடைய தொழில் பாதிக்கப்படுது. ஓகேங்களா? சோ இப்போ பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்டக்காரர்கள் யார் யார் அப்படின்றத குடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட அரசர்கள், நவாப்கள், அரசிகள், ஜமீன்தார்கள் அதாவது பாதிக்கப்பட்ட அரசர்கள், சிற்றரசர்களா இருந்தவர்கள், நவாப்கள், வங்காள நவாப்பு, இந்த கர்நாடக பகுதியில ஆற்காடு நவாப்ன்னு சொல்றோம்ல. அப்ப அந்தந்த பகுதியில இருந்த நவாப்கள், அரசிகள், ஜமீன்தார்கள் ஆகியோர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தங்களுடைய ஆத்திரத்தை பயன்படுத்திக் கொள்ள இந்த கிளர்ச்சியை ஒரு மேடையாக அமைத்துக் கொள்கிறார்கள். ராணுவ வீரர்களால் தொடங்கப்பட்ட இந்த கிளர்ச்சியானது இவங்களுடைய தளமாக மாற்றப்படுது. கடைசி பேஷ்வா மன்னரான 2ஆம் பாஜிவ் ராவுடைய தத்து பிள்ளையான நானா சாஹிப் கான்பூர் பகுதியில இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்கிறாங்க. இது இங்க கொடுத்திருப்போம் பாருங்க. அதாவது இந்த கான்பூர் பகுதி இருக்கு பாருங்க. கான்பூர் பகுதிக்கு யார் தலைமை ஏற்கிறாங்கன்னா, நானா சாஹிப் அவர்கள் தலைமை ஏற்கிறாங்க. லக்னோ பகுதிக்கு யார் தலைமையேத்து இந்த கிளர்ச்சியை வழிநடத்துறாங்கன்னா, பேகம் ஹஸ்ரத் மஹால் அவர்கள் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்கிறாங்க. பிரைலி பகுதியில கான் பகதூர் கான் அவர்கள் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. ஜான்சி பகுதியில ராணி லட்சுமிபாய் இறங்குறாங்க. குவாலியர் பகுதியில தாந்தியா தோப்பே அப்படிங்கிறவர் கிளர்ச்சியில ஈடுபடுறாரு. தில்லியில பகதூர் ஷா முகலாய மன்னன். இவங்க எல்லாரும் தான் இந்த பகுதிகள், அந்த குறிப்பிட்ட பகுதிகள்ல நடக்கக்கூடிய இந்த கிளர்ச்சிகள்ல தலைமை தாங்குறாங்க. இப்படி எல்லா பகுதிகளையும் ஒரே நேரத்துல அடிக்கிறாங்க. அடிக்கிறதுனால ஆங்கிலேயர்களும் திருப்பி அடிக்கிறாங்க. சும்மாலாம் இல்ல. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால், பிரெய்லியில் கான் பகதூர் ஆகியோர் தத்தம் பகுதிகளுக்கு பொறுப்பேற்று இந்த கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. சோ இவங்கெல்லாம் ஏன் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்கன்னா, ஒரு காலத்துல அந்த பகுதி அவங்களுடைய ஆட்சி பகுதிகளா இருந்துச்சு. அது இப்ப ஆங்கிலேயர்களால பிடுங்கப்பட்டிருக்கு. அந்த கோவத்துல தான் அவங்க இறங்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த கிளர்ச்சியின் மற்றொரு முக்கியமான தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள். இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டல்ஹவுசியோடைய அந்த உரிமை ஆ வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின்படி 1853ல லட்சுமிபாயோடைய கணவர் மறைந்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்ல. சோ அதனால ஆண் பிள்ளைய தத்தெடுத்திருப்பாங்க. அந்த தத்தெடுக்கிறதுக்கு இவர் அனுமதி தந்திருக்க மாட்டாரு டல்ஹவுசி பிரபு. அதனால உங்களுக்கு அப்புறம் இந்த பகுதி எங்களுக்கு வந்துரும். அதான் உங்களுக்கு தான் ஆண் வாரிசு இல்லல்ல. அதனால உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், ஓய்வூதியம் குடுக்குறோம். நீங்க இந்த பகுதிய எங்களுக்கு குடுத்துருங்கன்னு சொல்லி கைப்பற்றியிருப்பாங்க. அதான். வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் அவரது அவரது அரசு ஆங்கிலேய அரசோடு இணைக்கப்பட்டது. அதனால இவங்களும் இந்த பகுதியில இறங்குறாங்க. பகதூர் ஷா ஷாபர், முகலாய மன்னன். கன்வர் சிங் யாருன்னு பாத்தீங்கன்னா, பீகார் பகுதியில தலைமை தாங்கினவர் தான் இந்த கன்வர் சிங். கான் பகதூர் அவர்கள், நம்ம இங்க தான் பார்த்தோம். கான் பகதூர் எந்த பகுதி? பிரெய்லி பகுதி. ஓகேங்களா? பிரெய்லி பகுதியில கான் பகதூர் அவர்கள், ராணி லட்சுமிபாய் ஜான்சி பகுதியில. இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே அதாவது இங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க மேப்ல. இவ்வளவுதான். கான்பூர், நானா சாஹிப், லக்னோ, பேகம் ஹஸ்ரத் மஹால், பிரெய்லி, கான் பகதூர் கான், தில்லி, பகதூர் ஷா, தாந்தியா தோபே, குவாலியர், ஜான்சி ராணி லட்சுமிபாய், ஜான்சில, பீகார்ல கான் சாஹிப், சாரி கன்வர் சிங் இவங்க எல்லாருமே தலைமை தாங்கி இந்த பெரும் கிளர்ச்சியானது அரங்கேற்றப்படுது. ஆட்சியை ஏற்க மறுத்த சிப்பாய்களின் வீர தீரத்தால் நிர்பந்திக்கப்பட்ட பலரும் இவர்களில் அடங்குவர். அடுத்தது கிளர்ச்சி அடக்கப்படுதல் 1857ஆம் ஆண்டு ஜூன் மாத தொடக்கத்துல தில்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத், பனாரஸ் ஆகிய மண்டலங்களிலும் படைகள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு கடுமையான ராணுவ சட்டம் அமல்படுத்தப்படுகிறது. இவங்க எல்லாரையும் ஆங்கிலேய படைகள் தோற்கடித்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஒண்ணும் பெருசா எதுவும் நடக்காது. இவங்க எல்லாம் அப்பப்ப எழுந்தாங்க, அப்படியே அடக்கி முடிச்சுருவாங்க. சோ இந்த தோல்வி எதனால நடந்துச்சு? ஏன் இந்த பெருங்கிளர்ச்சி இவ்ளோ பேர் நடந்து கூட அந்த ஏன் ஆங்கிலேயர்கள முறியடிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளர்ச்சியானது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும், திட்டமிடப்பட்டதாகவும் இல்லை. அதனால தான் முதல்ல இந்த கிளர்ச்சி தோல்வியுற்றதுக்கு ஒரு இது. ஓகேங்களா? அதே மாரி பக்கத்துல தில்லியை முற்றுகையிட்ட பிறகு அண்டை மாநிலங்களின் ஆதரவை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனாலும் அந்த ஆதரவு கிடைக்கல. அது ஒண்ணு. அடுத்தது இந்திய இளவரசர்களிடமிருந்து பொதுவாக ஆர்வம் குறைந்து காணப்பட்டது. இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மட்டும் தான் எல்லாரும் கிளர்ந்தாங்களே தவிர, பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளைச் சேர்ந்த இளவரசர்கள்லாம் யாருமே இந்த கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கல. அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியினர், ஒரு குறைந்த அளவு இளவரசர்கள், இளவரசிகள் தான் இந்த
கிளர்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அது. அடுத்தது காலனி அரசுக்கு விசுவாசமாக அல்லது ஆங்கிலேய அதிகாரத்தை அறிந்து அச்சப்பட்டு இருந்த இந்திய அரசர்களும், ஜமீன்தார்களும் இந்த கிளர்ச்சியிலிருந்து ஒதுங்கி இருந்தார்கள். அதனால இந்த கிளர்ச்சி தோல்வியை தழுவியது. அது மட்டும் இல்லாம குறைந்த அளவுதான் இவர்களிடம் ஆயுதங்களும், வெடிப்பொருட்களும் இருந்துச்சு. சோ அப்ப அவங்களுக்கு தேவையான நேரத்துல போரில் போரிடுவதற்கு இந்த இந்திய மக்களுக்கு ஆயுதங்களும், வெடிப்பொருட்களும் கிடைக்காதது ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதே மாரி படித்த நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கல. இது ஒரு முக்கிய காரணம். அதுக்கு அடுத்தது மத்திய தலைமை இல்லாததும் கிளர்ச்சி தோல்வி அடைய முக்கிய காரணமாக அமைந்தது. தனிநபர்கள், இந்திய அரசர்கள், ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சண்டையிட்ட பல்வேறு சக்திகளை ஒன்றிணைக்க பொதுவான செயல் திட்டம் ஏதும் இல்லாமல் போனது. உண்மையா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளர்ச்சியை ஒரு ஒருங்கிணைத்து வழிநடத்த ஒரு அமைப்பு இல்லை. அதனாலதான் இந்த கிளர்ச்சி தோல்வியுற்றது. அடுத்தது இந்தியர்களால தான் இந்த கிளர்ச்சி நடக்குது. அப்போ இந்திய மக்கள் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். எல்லா பகுதியை சேர்ந்தவர்களும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஒரு சில இளவரசர்கள் ஆங்கிலேயர்களுக்கு பயந்து ஆதரவு தெரிவிக்காம விட்டுட்டாங்க. அதே மாரி முறையாக கப்பம் கட்டக்கூடிய ஜமீன்தார்களும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியில ஈடுபடல. ஓகேங்களா? சோ இதனால தான் இந்த கிளர்ச்சியானது ஒடுக்கப்படுது. அமைப்பாற்றல் இன்மை, அடுத்தது ஒழுக்கமின்மை, உதவியாளர்களுடைய காட்டிக் கொடுக்கப்பட்டது. இந்த துரோக செயல்கள்னால இந்த கிளர்ச்சியானது ஒடுக்கப்படுது. சோ அடுத்தது 1857ஆம் ஆண்டின் பிற்பகுதியில தில்லி ஆங்கிலேய துருப்புகளால் கைப்பற்றப்படுது. மறுபடியும் தில்லி பகுதியில தான் பகதூர் ஷா அவர்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க? மன்னரா அறிவிச்சிருக்கிறாங்கல்ல. சோ மறுபடியும் தில்லிய கைப்பற்றி, அந்த தில்லியில ஆட்சி அரியணையில ஏறின பகதூர் ஷாவ வந்து என்ன பண்றாங்கன்னா, பர்மாவுக்கு கொண்டு போயிடுறாங்க. நாடு கடத்திடுறாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அடுத்தது இதனால என்ன மாற்றம் இந்தியாவுல நடக்குது? இந்த பெருங்கிளர்ச்சியினால என்ன மாற்றம் நடக்குதுன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாரி 1858ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டமானது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, நாடாளுமன்றத்தால் நேரடி ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசின் காலனிக்குள் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டது. அதாவது இவ்வளவு நாள் கம்பெனியோட அதிகாரத்துக்கு கீழ இருந்த இந்தியா, இனி டைரக்ட்டா பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு கீழ வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்குன்னு ஒரு செயலரையும் அவங்க நியமித்தாங்க. ஓகேங்களா? இந்தியாவுக்கான அரசு செயலர் வைஸ்ராய் அவர்களையும் இவர்கள் நியமிக்கிறார்கள். நிர்வாகத்துல செய்யப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கும் பொழுது சமூக சீர்திருத்தம் தொடர்பான விஷயத்திலையும் பிரிட்டிஷ் அரசு எச்சரிக்கை மிகுந்த அணுகுமுறையை கையாண்டது. பாரம்பரிய நிறுவனங்கள், மதம் தொடர்பான விஷயங்கள்ல ஆங்கிலேய அரசானது இனி தலையிடாது அப்படின்னு சொல்லி அரசியார் அவர்கள் அறிவிப்பு வெளியிடுறாங்க. அரசு பணிகள்ல இந்தியர்களும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் இனி அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதுக்கடுத்தது ராணுவத்துல ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வராங்க. ராணுவத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த கிளர்ச்சிக்கு காரணம் என்ன? இந்திய வீரர்கள் வந்து ராணுவத்துல இருந்தது தானே. அப்ப ராணுவத்துல இந்திய வீரர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உயர் பதவிகள்ல இந்திய வீரர்களை ஆ அமர்த்தப்படுவதே இல்ல. பதவியில அமர்த்தப்படுவதே இல்ல. விலக்கி வைக்கிறாங்க. சோ இதனால அவங்க வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாற்றத்தையும் பிரிட்டிஷார்கள் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது 1857ஆம் ஆண்டு இந்த கிளர்ச்சியின் பொழுது ஒரு சிலர்கள்லாம் ஆங்கிலேயர்களுக்கு பயந்துகிட்டு சப்போர்ட் பண்ணாம இருந்தாங்க பாருங்க. அவங்கெல்லாம் இப்ப ஆங்கிலேயர்களுக்கு நல்லவர்களா தெரியுறாங்க. அதனால அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை வந்து என்ன பண்றாங்கன்னா, ராணுவத்துல சேர்த்துக்கிறாங்க பிரிட்டிஷார்கள். அதுதான். சோ இதுல வந்து உதாரணமா பாத்தீங்கன்னா, ரஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லிம்கள்லாம் வந்துட்டு விலக்கி வைக்கப்படுறாங்க. இந்த பஞ்சாப் பகுதியிலயும் வங்காள பகுதியிலயும் வாழ்ந்த கூர்க்காக்கள், சீக்கியர்கள், பதான்கள் இவங்கெல்லாம் இந்த பெருங்கிளர்ச்சியில ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. சோ இந்துக்கள் அல்லாத இந்த குழுக்களை சேராதவர்களுக்கு அல்லாதவர்களுக்கு இந்த ராணுவத்துல பதவி வழங்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். அடுத்தது சமூகத்தின் ஜாதி, மதம், மொழி மற்றும் மண்டலம் ஆகியம் சார்ந்த வேறுபாடுகளை ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பிரித்தாளும் கொள்கையை பயன்படுத்தினார்கள். அது என்ன பிரித்தாளும் கொள்கைனா, இப்ப நம்ம சொன்னோம். பிராமணர்கள், ரஜபுத்திரர்கள், வட இந்திய முஸ்லிம்களுக்கு இவங்க வந்து இவங்கள விலக்கி வச்சுட்டாங்க ஆங்கிலேயர்கள். அப்ப இன்னொரு சமூகத்தை அவங்க நல்ல செழிப்போட வாழ வச்சாங்க. அப்படிங்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? விசுவாசமா இருப்பாங்க ஆங்கிலேயர்களுக்கு. அப்ப பிரித்தாளும் கொள்கை. இந்திய மக்கள் தான் 2 பேரும். ஆனாலும் ஒரு ஒரு பக்கத்தினரை ஆல்ரெடி தாழ்மையில இருக்கவங்கள மேல தூக்கி, மேல இருக்கவங்கள கீழ தூக்குறாங்க. அதனால வந்து அந்த ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் விசுவாசிகளாக மாற்றப்படுகிறார்கள் இந்திய மக்கள். அந்த மாரி பிரித்தாளும் கொள்கையை பின்பற்றுறாங்க. ஓகேங்களா? இதுல முக்கியமானது இந்த 2 விஷயம் தான். இத பாத்துக்கோங்க. ஓகேவா?
சோ அப்ப 1857 பெருங்கிளர்ச்சி எதனால நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ரீகேப் மாரி பார்க்கலாமா? சோ ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரியா சொல்றேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1857ஆம் ஆண்டு நடந்த இந்த பெரும் கிளர்ச்சியானது முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கிளர்ச்சியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை ஆங்கில கிழக்கந்தியினால கிழக்கிந்திய கம்பெனியினால ஆட்சி செய்யப்பட்ட இந்த இந்தியாவானது அரசியாருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழ போச்சு. இதனால தான் இந்த கிளர்ச்சி வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா ஒன்றாக கருதப்படுது. இந்த கிளர்ச்சிக்கான முக்கிய காரணங்கள் அப்படிங்கும் பொழுது, ஆங்கிலேயர்களுடைய இந்த நிலப்பகுதியை இணைக்கக்கூடிய அந்த கொள்கை. அதாவது வலிமை குறைந்திருக்கக்கூடிய உள்ளூர் ஆட்சியாளர்கள் மீது போர் தொடுத்து அவர்களிடம் இருக்கக்கூடிய பகுதிகளை கைப்பற்றினார்கள். அடுத்தது வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக ஒரு சில பகுதிகளை கைப்பற்றுகிறார்கள். அப்ப இந்த வாரிசு இழப்பு கொள்கையை யார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா, இந்திய கவர்னர் ஜெனரலாக 1848ல பதவியேற்ற டல்ஹௌசி பிரபு அவர்கள் அறிமுகப்படுத்துறாரு. இவர் இந்திய கவர்னர் ஜெனரலாக 48ல இருந்து 56 வரைக்கும் இருக்கிறாரு. சோ இவருடைய இந்த கொள்கையின் மூலமாக சதாரா 1848லயும் 1849ல சம்பல்பூரும் 1853ல ஜான்சியும் 1854ல நாக்பூர் பகுதியும் இந்த வாரிசு இழப்பு கொள்கையின் மூலமாக ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு கீழ போகுது. சோ இதனால விரக்தி அடைந்த இந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. அதனால இந்த கிளர்ச்சி பெரிதாக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய வீரர்கள் ராணுவத்துல ஆங்கிலேயர்களுடைய படைகள்ல இருந்தாங்க. அவர்களுக்கு அவங்களுடைய கலாச்சாரம், மதம் சார்ந்த உணர்வுகளுக்கு ஆங்கிலேயர்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. இதே காரணத்துக்காகத்தான் 1806ல வேலூர் புரட்சியும் நடந்திருக்கும். சோ அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, நெற்றியில் இந்த குங்குமம் அணியறது, மத அடையாளங்கள் அணியறது, தாடி வளர்க்கிறது, காதணிகள் அணியக்கூடாது அப்படின்னு எல்லாம் தடை விதிச்சாங்க. அது மட்டும் இல்லாம தலைப்பாகை அணியறதுக்கு பதிலா வட்ட வடிவிலான தொப்பிகள் அணியணும்னு சொன்னாங்க. இதத்தான் ஒரு முக்கிய காரணமாக வைத்து 1806ல வேலூர் புரட்சியானது நடந்தது. அதே மாதிரி இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆடை கட்டுப்பாடுகள் கொண்டு வராங்க. சோ இந்த ஆடை கட்டுப்பாடுகள இந்துக்கள் மற்றும் முஸ்லிம் ராணுவ வீரர்கள் அந்த ஆங்கில படையில இருக்கிறவங்க எப்படி பார்க்கிறாங்கன்னா, தங்களை கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாறச் செய்வதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாம, ஜாதி வெறி அப்போ தலைத்தோங்கி இருந்த ஒரு காலகட்டம். 1824 காலகட்டங்கள்ல கல்கத்தால கல்கத்தாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பராக்பூர்ல இருந்து சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா போறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து போயிட்டோம் அப்படின்னா, தங்களுடைய ஜாதிங்கிற இந்த அடையாளத்தை மறைந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால இவர்கள் கடல் கடந்து போக மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல தான் 1856ல கானிங் பிரபு அவர்கள் இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவி ஏற்கிறாரு. ஏத்த உடனே பொதுப்பணி சட்டம் ஒன்றை கொண்டு வருகிறார். அது என்ன பொதுப்பணி சட்டம்னா, தேவை ஏற்பட்டால் இந்த வீரர்கள் எல்லாருமே கடல் கடந்து போய் போர் செய்யணும் அப்படின்றதுதான். சோ ஆல்ரெடி எங்க நம்ம ஜாதியை இழந்துருவோமோ அப்படின்ற பயத்துல இருக்கவங்களுக்கு இந்த சட்டம் ஒரு எதிரான ஒன்றாக அமையுது. அது மட்டும் இல்லாம, இதே படையில இருக்கக்கூடிய ஆங்கில அதிகாரிகளுக்கு, ஐரோப்பிய வீரர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கப்படுது. ஆனா, இந்திய வீரர்களுக்கு ஊதியம் குறைவாக கொடுக்கப்படுகிறது. பதவி உயர்வு தான் தருவீங்களா அப்படின்னு பார்த்தா, ராணுவத்துல பதவி உயர்வும் தரல. சோ இதனால அதிருப்தியில இருக்காங்க இந்திய வீரர்கள். அது மட்டும் இல்லாம உடனடி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப வந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. அந்த துப்பாக்கிக்கு தோட்டாக்கள் வந்து ஒரு பொதி உறையில இருக்கு. அந்த உறை வந்து கடிச்சு இழுக்கணும். அந்த உறையில வந்து கிரீஸ் தடவி இருப்பாங்க. அந்த கிரீஸ் வந்து பசுவுடைய கொழுப்புலயும், பன்றியுடைய கொழுப்புலயும் இருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி பரவுது. சோ அப்ப பசுவை புனிதமாக கருதக்கூடிய இந்து வீரர்களும், பன்றியை இழிவாக கருதக்கூடிய முஸ்லிம்களும், அதாவது பன்றி வெறுக்கத்தக்க ஒன்றாக கருதக்கூடிய முஸ்லிம்களும் இந்த தோட்டாக்களை பயன்படுத்துவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. சோ இதுதான் ஒரு உடனடி காரணமாக இருக்கு. அந்த மாரி முதல்ல மறுப்பு தெரிவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதி 1857ல வங்காள படைப்பிரிவுல பணியாற்றிய மங்கள் பாண்டே அப்படிங்கிறவரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. எதிர்ப்பு தெரிவித்து அந்த தோட்டாவை பயன்படுத்த மறுப்பு தெரிவித்து, அங்க இருந்த அந்த ஐரோப்பிய அதிகாரியை சுட்டுக் கொல்றாரு. இதனால அவர் கைது செய்யப்பட்டு ஏப்ரல் 8ஆம் தேதி 1857ல தூக்கிலிடப்படுகிறார். ஓகேங்களா? இவரைத் தொடர்ந்து இவர் கூடயே இன்னும் ஒரு சிலர்கள்லாம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அவங்களையும் கைது செய்து தூக்கிலிட்டுருப்பாங்க. அது நம்மளுக்கு ஹையர் ஸ்டடீஸ்ல வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா?
அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இதனைத் தொடர்ந்து மத்தவங்களும் துணிச்சலோட கலவரத்துல ஈடுபடுறாங்க. நாங்க இதெல்லாம் பயன்படுத்த மாட்டோங்கிறாங்க. அவங்க கட்டாயப்படுத்துறாங்க. கட்டாயப்படுத்தும் பொழுது கலவரத்துல குதிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பொருட்களுக்கு சேதம் விளைவிக்கிறாங்க. இந்த மாரி அம்பாலா, லக்னோ, மீரட் பகுதிகள்ல இருக்கக்கூடிய அந்த ராணுவ குடியிருப்புகள்ல கலவரங்களானது நிகழுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மீரட் ராணுவ குடியிருப்புல இருக்கக்கூடிய அந்த சிப்பாய்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த தோட்டாக்களை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். இனி ஆங்கிலேய ஆட்சிக்கு கீழ இருக்க மாட்டோம். இந்திய மக்கள் நாட்டை ஆளப் போகின்றோம். அப்ப முகலாய மன்னன் தான் இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். அப்ப அவங்களுடைய வம்சாவளியில வந்தவர் தான் பகதூர் ஷா அவர்கள். அவரை நாங்கள் தில்லியுடைய அரியணையில அமர வைக்கப் போகிறோம்னு சொல்லி ஒரு பேரணியை கூட்டிக் கொண்டு, பேரணி வகுத்துக் கொண்டு மீரட்ல இருந்து தில்லிய நோக்கி போறாங்க. அங்க போய் தில்லியில இருந்த ஐரோப்பிய அதிகாரிகளை அடித்து நொறுக்கி தாக்கி அவர்களை வெளியேற்றிவிட்டு தில்லி அரியணையில பகதூர் ஷா அவர்களை மன்னனாக உட்கார வைக்கிறாங்க. ஓகேங்களா? தில்லி கைப்பற்றப்பட்ட உடனே அயோத்தி, வடமேற்கு மாகாணங்களும் கைப்பற்றப்படுது. முக்கியமா இந்த பகுதிகள்ல இருந்து தான் ராணுவ வீரர்கள், இந்த பகுதியில இருந்த விவசாயிகள் தான் பிற்காலங்கள்ல ராணுவ வீரர்களாக ஆங்கிலேயர்களுடைய படையில சேர்ந்திருந்திருக்காங்க. அவர்கள் தான் இந்த கிளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்காற்றுகிறார்கள். ஓகேங்களா? அப்ப உள்நாட்டு கிளர்ச்சி நடக்குது. அப்ப ராணுவத்துல வேலை பார்த்த இந்த சிப்பாய்கள் உண்மையில் விவசாயிகள். எந்த பகுதியைச் சேர்ந்தவங்க? அயோத்தி, வடமேற்கு மாகாணங்கள். அதனால தான் இந்த கிளர்ச்சி ஒரு நல்ல பெரிய அளவுல கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியைச் சேர்ந்த ஜமீன்தார்களும், தாலுக்கார்களும் இந்த ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு எதிரா கிளர்ச்சியில குதிக்கிறாங்க. காரணம், இவர்கள் கிட்ட இருந்து நிலங்களை பறித்ததுனாலயும், இவங்க கிட்ட இருந்த ஒரு சில சலுகைகளை ஆங்கிலேயர்கள் பறிச்சுடுறாங்க. அந்த கோபத்துல இவங்க குதிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, லக்னோ ஜான்சி பகுதியில ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்தவங்க தான் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அவர்கள். குவாலியர் பகுதி, தாந்தியா தோபே இவங்க எல்லாருமே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் மூலமாக ஒரு சில பகுதிகள் கைப்பற்றப்படுது. அதனால இங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களும் சேர்ந்து அந்த ராணுவ வீரர்களோட கிளர்ச்சியில குதிக்கிறாங்க. அந்த கிளர்ச்சியை ஒரு பெரிய கிளர்ச்சியாக கொண்டு வராங்க. அதனால தான் 1857 பெருங்கிளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுதான். அப்போ எந்தெந்த பகுதிக்கு யார் யார் தலைமை தாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கான்பூர் பகுதி நானா சாஹிப் அவர்கள், லக்னோ பகுதி பேகம் ஹஸ்ரத் மஹால் அவர்கள், பிரெய்லி பகுதி கான் பகதூர் கான் அவர்கள், அதுக்கடுத்து தில்லியில பகதூர் ஷா, குவாலியர்ல தாந்தியா தோபே, ஜான்சில ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அவர்கள் தலைமை தாங்கி இந்த கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. ஈடுபட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. கடைசியில ஆங்கில படையால இவங்க எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு அடக்கப்படுகிறார்கள். அடக்குனதுக்கு அப்புறம் இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு கம்பெனி ஆட்சியிலிருந்து மகாராணியார் ஆட்சிக்கு கீழ போச்சு. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இவங்க தோல்வியுறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கிளர்ச்சியாக இந்த கிளர்ச்சி அமையல. ராணுவ வீரர்கள் ஆரம்பிச்சாங்க. உடனே இந்தாண்ட ஜான்சி ராணி, தாந்தியா தோபே இவங்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கவங்க அங்கங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கிளர்ச்சியா இல்ல. அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது இப்ப ஜான்சில ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஜான்சிங்கிறது பாருங்க எந்த பகுதி? இந்த ஒரு குட்டி பகுதி. இத சுத்தி இருக்கக்கூடிய இளவரசர்கள் யாருமே இங்க இருக்க இந்த கிளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணல. ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசிகளாக இருந்து விட்டார்கள். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட நிலத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் தான் இந்த ஒரு ஒரு ஊரைச் சேர்ந்த ஆ நிலக்கிழார்கள், இந்த ஆட்சியாளர்கள் மட்டும் தான் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்களே தவிர, பக்கத்து ஊர்க்காரன் எவனும் சப்போர்ட் பண்ணல. அதனால பெருமளவிற்கு இது போகல. அப்போ ராணுவத்துல சேர்ந்த ராணுவ வீரர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அந்த விவசாயிகள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தங்களுடைய நிலப்பகுதிகளை இழந்த அந்த நிலக்கிழார்கள், ஜமீன்தார்கள், ஆட்சியாளர்கள் இந்த கிளர்ச்சியில குதிச்சாங்க. மத்த யாரும் குதிக்கவில்லை. அதனால இது தோல்வியை தழுவி விட்டது. ஓகேங்களா? இதனால 1858ல நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டமானது பாராளுமன்றம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்படுது. அப்போ ராணியார் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, வைசிராய் அவர்களாக கானிங் பிரபு அவர்களை நியமித்து விட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதாவது இனிமேல் பாரம்பரியமாக இந்தியாவுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மீதோ அல்லது இந்தியாவுல இருக்கக்கூடிய மதம் சார்ந்த விஷயங்கள்லயும் ஆங்கிலேயர்கள் தலையிட மாட்டாங்க. அதே மாரி ஆங்கில அரசு பணிகள்ல இந்தியர்களையும் நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளுக்கு சாதகமா வெளியிடப்பட்டது. ஆனா இன்னொரு விஷயமும் அவங்க பண்றாங்க. இந்த கிளர்ச்சி நடக்கிறதுக்கு ராணுவ வீரர்கள் தான காரணம். எங்களோட படையில இருந்த உங்க ராணுவ வீரர்கள் தான காரணம்.
இப்ப இருந்தா தானே பண்ணுவீங்க. இல்லன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்திய ராணுவ வீரர்களை படையிலிருந்து குறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் இந்த பெருங்கிளர்ச்சியில ஈடுபடாம ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமா இருந்தாங்களோ, அவங்கள மட்டும் படையில சேர்த்துக்கிறாங்க. மத்தவங்க எல்லாத்தையும் வெளியில தள்ளிடுறாங்க. சோ இவ்வளவுதான் வந்து இந்த இது. சோ இப்படித்தான் பிரித்தாளும் கொள்கைய இவர்கள் நம்ம மீது கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த பகுதியில இந்த பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழ நடந்த விவசாயிகள் கிளர்ச்சி, இந்த இண்டிகோ கிளர்ச்சி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி நிறுவப்படுது? வங்கப் பிரிவினை என்ன? அப்படிங்கிறதும், அடுத்தது தன்னாட்சி இயக்கம் எப்படி வந்துச்சு? இது எல்லாமே நம்ம வந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்பயே 1 ஹார் 23 மினிட்ஸ் ஆகப்போகுது. ஸோ அதனால நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். இந்த பகுதியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன நான் அடுத்த வகுப்புல குடுக்குறேன். For more videos, stay tuned with Be a Book. Thank you.